இப்போ நமக்கு தெளிவாக தெரியுது தமிழ்நாடு கொடுக்குற இடத்துல இருக்குது, ஊபி வாங்குற இடத்துல இருக்குது. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அவங்களுக்கு ஒரு செலவாகும். இந்த எக்ஸ்பெண்டிச்சர் தமிழ்நாடு பட்ஜெட்டில் 7.2 கோடி ரூபா. உத்தரப்பிரதேசம் வாங்கக்கூடிய இடத்துல இருக்குது. அவங்க மினிஸ்ட்ரிக்கு எவ்வளோ செலவு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு 5 கோடி 600 கோடி ரூபா. ஹெலிகாப்டர் வச்சிருக்காங்களா மினிஸ்டர்ஸ்க்கான? அதிமுக ஆல்வேஸ் பிளகரிசம் தான், காப்பி பேஸ்ட். பண்ணுவாங்க. இப்போ நீங்க திமுகவோட தேர்தலுக்கு பாத்தீங்கன்னா அதை வந்து முக்கியமா புதுசா கட்சி ஆரம்பிக்கிட்ட இன்னொரு கொஸ்டின் கேட்கணும். 10% மேல் ஜாதி இடஒதுக்கீடு ஆதரவு தெரிவிக்கிறாங்களா இல்லையான்னு மட்டும் அதுவும் கேட்டு சொல்லுங்க. இடஒதுக்கீடு இருக்கு, அதே நீங்க கேட்டு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். எந்த கேள்வி கேட்டாலும் சட்டமன்றத்தில் நீங்கள், மக்கள் மன்றத்தில் நீங்கள், டிபேட்ஸ்லையும் சரி, இப்போ அவ்வளோ டேட்டா கொடுக்குறீங்க. சமீபத்தில் இந்த 16வது நிதிக்குழு வந்திருந்தாங்க. திமுக தரப்பு கொடுத்த டேட்டா வந்து வியந்து பேசியிருந்தார் அரவிந்த் பனகாரியா. ரொம்ப பாராட்டி பேசியிருந்தார். மற்ற மாநிலத்துக்கெல்லாம் நான் இப்படி பார்க்கல, இவ்வளவு இது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அந்த புக்கை பார்த்தா அது ஃபினான்ஸ் கமிஷன் புக்கை விட பெரிய புக்காக நீங்கள் கவர்மெண்ட் ரெக்கமெண்டேஷனை எடுத்து வந்துருக்கீங்க. இந்த ஃபினான்ஸ் கமிஷனுக்கு நாம கொடுத்த ரெக்கமெண்டேஷன் அப்படின்றது எந்த அளவுக்கு தேவைப்படுகிறது? இன்னைக்கு அது கொடுக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கே தெரியாதா? முதல்ல ஃபினான்ஸ் கமிஷன் எதுக்குன்னு சொல்லியிருக்கு. இல்லை, அடிப்படையிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு ஒன்றிய அரசு வந்து கான்ஸ்டியூஷனல் மேண்டேட் பண்ணும்போது இந்த மாதிரி அப்போ வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இருந்திருக்கு. அப்போ வந்து ப்ராவின்சஸ், அப்போ ப்ரொவின்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன், அப்புறம் இம்பீரியல் கவர்மெண்ட், ஃபினான்ஷியல் அலோகேஷன் பற்றியான கிளாரிட்டி இல்லாமல் ஒரு அப்ரோச் இருந்தது. ஏன்னா ப்ராவின்சஸ் சில ஏரியாவில் நிதி வருவாய் ஈட்டுறதும், ஒரு தடவை யூனியன் கிட்டேருந்து நம்பி இருக்கிறதும், யூனியன் எல்லா நிதியும் யூனியன்லேருந்து பகிர்ந்தளிக்க முடியாத சூழலில் தான் ஒரு அலைன்மெண்ட் கொடுத்து தான் இந்த ஃபினான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக இது ஒரு கமிட்டி மாதிரி போட்டிருந்துருக்காங்க ப்ரீ இண்டிபெண்டன்ஸ். ஸோ அப்புறம் சுதந்திரம் பெற்ற பிற்பாடு அப்போ நிறைய டிஸ்கஷன்ஸ் வரும்போது, கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் டிஸ்கஷன் வரும்போது இதுக்குன்னா ஒரு ஃபினான்ஷியல் கமிஷன் ஒரு பாடி, அது கான்ஸ்டியூஷனல் மேண்டேட்டட் பாடியை உருவாக்கி ஃபினான்ஷியல் ட்ரான்ஸ்ஃபர்ஸ்க்கு ப்ராவின்சஸ்க்கு கொடுக்கறதுக்கான ஸ்ட்ரக்சரை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்லேருந்து டிரைவ் பண்ண ஃபார்முலா தான் இதை கொண்டு வந்து அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்து நிறைய டிஸ்கஷன்ஸ் கொடுத்து எந்தெந்த பேசிஸில் எப்படிலாம் பண்ணணும்னு சொல்லி பல்வேறு நிதிக்குழுக்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருந்தது, இப்போ அது வந்து போயிடுச்சு. அப்போ வந்து லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் பண்ணி லிங்குவிஸ்டிக் ஸ்ட்ரக்சர்லாம் உருவாக்கி இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டும் கான்ஸ்டியூஷன் படி வந்து யூனியன் லிஸ்ட், ஒத்திசைவு பட்டியல், அப்புறம் மாநில பட்டியல். ஸோ ஸ்டேட் லிஸ்ட்டுக்கான சப்ஜெக்ட்ஸ்க்கான நிதி ஒதுக்கீடு என்ன, யூனியன் லிஸ்ட்டுக்கான நிதி ஒதுக்கீடு என்ன, ஒத்திசைவுப்பட நிதி ஷேரிங் என்ன, டாக்ஸ் கலெக்ஷன் எப்படி பேசிஸ் இருக்கணும், டாக்ஸ் டெவல்யூஷன் வந்து எந்தெந்த பேஸில் இருக்கணும், பல்வேறு ஃபார்முலாலாம் வந்து பரிணாம வளர்ச்சி மாதிரி எவல்யூஷன் மாதிரி ஃபினான்ஸ் கமிஷன் பல எவல்யூஷனில் வந்து டிரைவ் பண்ணுறது தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஒரு காலத்தில் வந்து வெறும் பாப்புலேஷன் மட்டுமே 80 பாயிண்ட்ஸ் 70 பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கு. இந்த நிதி பரிந்துரைகள்லாம் இருந்திருக்கு தலைக்கு இவ்வளவு அப்படின்ற கணக்கில். எஸ், அந்த அடிப்படையில் இருந்திருக்கு. அப்புறம் இன்னொரு ப்ரோக்ரஸ் வந்திருக்காங்க. எந்தெந்த ஸ்டேட் வந்து அதிகமான டாக்ஸ் வருவாய் கலெக்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு அதிகமான பாயிண்ட்ஸ் கொடுப்போம். ஏன்னா அவங்கள வந்து தட்டி கொடுத்து இன்னும் டாக்ஸ் ப்ரொவைட் பண்ணுற மாதிரியான ஃபார்முலாலாம் டிரைவ் பண்ணியிருக்காங்க. பாப்புலேஷன் மட்டும் இல்லை, ப்ரொக்ரெசிவ் எலிமெண்ட்ஸும் இருந்திருக்கு. அப்போ நாளடைவில் போக போக ஒவ்வொரு குழுக்கள் உருவாக்கி சில ஃபார்முலா ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ்லாம் உருவாகிட்டு இருந்தாங்க. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பேரறிஞர் அண்ணாவோட பணத்தோட்டம் இருக்குது பார்த்தீங்களா, பணத்தோட்டம் எனக்கு என்ன எப்படி தோணுதுன்னா, ஃபினான்ஸ் கமிஷனுக்கு பாமர மக்களுக்கு ஃபினான்ஸ் கமிஷன் பற்றியான ஓரியன்டேஷனுக்காக தான் பேரறிஞர் அண்ணா பணத்தோட்டத்தையே எழுதியிருக்காருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவர் வந்து என்டையர் அட்மினிஸ்ட்ரேஷன் மெக்கானிசம்க்கும் வெறும் வட இந்தியாவில் இருக்கிற ஒரு 2-3 ஸ்டேட்டுக்கு மட்டும் டைவெர்ட் பண்ணுறது, மற்ற தென்னிந்தியா உள்ள மாநிலங்களுக்கு வந்து பிரச்சனை உள்ள நிலையை வந்து ஃபினான்ஷியல் கிராண்ட்டு, ஃபினான்ஷியல் எய்டு, அலோகேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸு, அப்புறம் டாக்ஸேஷன் ஃபார்முலா, இதை பற்றி எல்லாமே டிஸ்கஷன் வந்து ஃபினான்ஸ் கமிஷன் பண்ணியான ஒரு பணத்தோட்டம் வந்து தான் பேரறிஞர் அண்ணாவோட ரைட்டப் தான். இதுக்கு நான் வந்து ஒரு பேரலாக பண்ணுறேன். இப்போ அதை வந்து ஒரு சயின்டிஃபிக் டாக்குமெண்ட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்கான விஷயத்தை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டு முதல்வர் தலைமையில் இதுக்காக ஒர்க் பேட்டர்ன் முன்கூட்டியே ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா எதிர்கட்சியாக இருந்தபோது 15th ஃபைனான்ஸ் கமிஷனுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி ரீதியாக அவங்களோட இன்டெலெக்சுவல் க்ரௌட்ஸ் எல்லாமே உள்வாங்கி கமெண்ட்ஸ் வாங்கி ஸ்ட்ரீம்லைன் பண்ணி அப்போ இருக்கிற ரூலிங் கவர்மெண்ட் 15th ஃபைனான்ஸ் கமிஷன் இருக்கும்போது இந்த ரூலிங் கவர்மெண்ட்டோட
அப்போசிஷன் பார்ட்டியில் இருக்க டிஎம்கே கொடுத்த டிராஃப்ட் வாஸ் வெல் கிரிட்டிக்கலி அக்ளபிங் கிராஃப்ட். அப்போ வார்ன் பண்ணோம் 15th ஃபைனான்ஸ் கமிஷனால் என்னென்ன பிரச்சனைகள்லாம் தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது. வெறும் பாப்புலேஷன் 1, இன்கம் டிஸ்டன்ஸ் கிரைட்டீரியா 2, இதனால் தமிழ்நாடு வந்து பயங்கர லாஸ் ஆக போகிறோன்னு 15th ஃபைனான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷனில் திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்துட்டாங்க. அப்போ அவங்க சொன்னது உண்மையாச்சு. இந்த தொகுதி பங்கீடு மேட்டர் சொல்றீங்களா? இல்லை ஃபினான்ஷியல் அலோகேஷன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் 9th ஃபைனான்ஸ் கமிஷனில் ஒரு அமௌண்ட் எவ்வளோ இருந்தது, 9% கிட்ட ஆகி கிட்டத்தட்ட இப்போ 15th ஃபைனான்ஸ் கமிஷனில் 4.05 வரைக்கும் குறைஞ்சிருக்கு. 2 மாநிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த ஃபார்முலா. இல்லைன்னா கேரளா 1, தமிழ்நாடு 1 ரிவர்ஸில் போயிருக்கு. இல்லை அந்த ஃபார்முலால ஒன்றுனா பேசலாம்னு நினைக்கிறேன். முதல்ல மக்கள் தொகை அப்படின்றதுல அதுக்கு முன்னாடி இவங்க பொதுவாகவே இப்போ டாக்குமெண்டேஷன் பற்றி சொன்னோம். ஏன் ஃபினான்ஸ் கமிஷன் இவ்வளோ இதை பெருசாக பாராட்டுறாங்க அப்படின்னா, எல்லா மாநிலங்களும் எங்களுக்கு நிதி வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நிதியை நீங்கள் எப்படி ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறது, எதுக்காக ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிறது, அவங்க என்ன ஃபார்முலா போடணுங்கிறது, இந்தந்த எலிமெண்டெல்லாம் நீங்கள் மாற்றினீங்கன்னா எங்களுக்கு கூடுதலாக நிதி வரும். அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் என்ன? ஏன் நாங்கள் வந்து மக்கள் தொகைக்கான மதிப்பீடை அந்த வெயிட்டேஜை குறைங்கன்னு சொல்கிறோம்? ஏன் வந்து வருவாய் டு அந்த இன்கம் டிஸ்டன்ஸ்னு ஒரு ஃபார்முலா, அதை ஏன் குறைங்கன்னு சொல்கிறோங்கிறதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனை வந்து திமுகவும் தமிழ்நாடு அரசும் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இல்ல அது தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் அது பொருந்தும், இந்தியா முழுக்க வெவ்வேறு மாநிலங்களுக்கு பொருளாக மாறுது. அந்த ஆர்குமெண்ட்டும் இந்த ஃபினான்ஸ் கமிஷன் ரிப்போர்ட் வந்து உடைச்சிருக்கு. இன்னும் இந்த ஃபினான்ஸ் கமிஷன் ரிப்போர்ட்டோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, நார்த் சவுத் டிவைடு கால்குலேஷன் பண்ணாமல் ஃபாஸ்ட் க்ரோயிங் ஸ்டேட் அண்ட் ஸ்லோ க்ரோயிங் ஸ்டேட்ஸ் பண்ணியிருக்காங்க. சாம்பிளா நீங்க மகாராஷ்டிரா அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்களா? ஸோ ஃபாஸ்ட் க்ரோயிங் ஸ்டேட்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஃபினான்ஸ் கமிஷனுக்கு நாங்கள் ஒத்துக்கிறோம், நீங்கள் வந்து வளர்கிற மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம், எசென்ஷியல். அதில் நாங்கள் அது ஒன்றும் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் வளர்கிற மாநிலங்கள், வளர்ந்த மாநிலங்களோட டிவிடெண்ட்டை வந்து எங்களை கேன்சல் பண்ணிவிட்டு, எங்களை வந்து காலி பண்ணிவிட்டு, அந்த எக்ஸ்பென்சஸில் நீங்கள் டெலிவர் பண்ணுறதா நாங்கள் பிரச்சனையாக இருக்குது. எங்கள் இன்னும் வளரக்கூடிய அளவுகோலுக்கான சப்போர்ட் சிஸ்டம் கொடுத்தீங்கன்னா, ஏன்னா இந்த இந்தியாவோட வருவாயில் வந்து 8 மாநிலங்கள் தான் கொடுக்குற மாநிலங்களாக இருக்குது, மற்ற மாநிலங்கள் எடுக்கிற மாநிலங்களாக இருக்குது. ஒரு 8 மாநிலங்கள் இருக்கு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத், இந்த ஹரியானா அப்படின்னு பஞ்சாப் என்று பல கான்ட்ரிபியூட்டரி ஸ்டேட்ஸ் 8 ஸ்டேட்ஸ் தான். மீதி ஸ்டேட்ஸ் எல்லாமே ட்ரெயினிங் ஸ்டேட்ஸ். அப்போ இந்த இந்திய பொருளாதாரமே இந்த 8 ஸ்டேட்டோட கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபிலாம் ஃபங்க்ஷன் ஆகும்போது, நீங்கள் இந்த 8 ஸ்டேட்டுக்கான இன்சென்டிவ்ஸை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, கொடுக்காம நிறுத்துறதுனால, எங்கள் வளர்ச்சியை தடுக்கிறதுனால அது உங்களோட ஜென்ரல் பூலை பாதிக்கும். உங்கள் ஜென்ரல் பூல் பாதிக்காகிறதுனால நீங்கள் அந்த ஜென்ரல் பூல்லேருந்து வளர்கிற மாநிலங்கள் கொடுக்கறத நிலைமையும் குறைஞ்சு போயிடும் என்ற வார்னிங்கை வந்து இந்த தமிழ்நாடு அரசு கொடுத்த திராவிட மாடல் அரசு தலைமையில் உண்டான நிதிக்குழு பரிந்துரைகள் இது இருக்கு. இது ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலாக இந்த நிதி கூட்டாட்சி பற்றி பேசுகிற எல்லாருமே வந்து வளருகிற மாநிலங்களுக்கு நீங்கள் நிதியை குறைக்கிறீங்க. அப்போ தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, குஜராத், இந்த மாதிரி டெவலப்டு ஸ்டேட்ஸ்க்கெல்லாம் நீங்கள் நிதியை குறைக்கிறது அந்தந்த மாநிலங்களை பாதிக்கப்படும் அப்படிங்கிறது இது வரைக்கும் எல்லாருமே நிதி கூட்டாட்சி பற்றி பேசினவங்க அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. அந்தந்த மாநில முதலமைச்சர்களுமே இப்போ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வந்து எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துது நீங்கள் நிதியை குறைக்கிறது, நாங்கள் வளர்ந்துட்டோங்கிறதுக்காக பனிஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பார்வை, திராவிட இயக்கத்தினுடைய இன்டலெக்சுவல்ஸ் இது எல்லாருமே இது வரைக்கும் என்ன வச்சுருந்தோம்னா, இந்த நிதியை வந்து இப்போ தமிழ்நாட்டுக்கு குறைக்கிறது தமிழ்நாட்டை பாதிக்குதுன்னு தான் சொல்லிட்டு இருந்தோம். முதல் முறையாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு புதிய கண்ணோட்டத்தை முன் வச்சிருக்கிறார். இது வரைக்கும் நிதி கூட்டாட்சி பற்றி பேசின யாரும் இதை அட்ரஸ் பண்ணலை. டிவிடியன் இன்டெலெக்சுவல்ஸே இது வரைக்கும் இதை பெருசாக அட்ரஸ் பண்ணது கிடையாது. திராவிட இயக்கமே இந்த பார்வையை இது முதலமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட்லேருந்து தான் புதுசாக வகுத்துக்குது. அதாவது நீங்கள் தமிழ்நாடு கொடுக்குற இடத்துல இருக்குது, கர்நாடகா கொடுக்குற இடத்துல இருக்குது, மகாராஷ்டிரா, குஜராத்தில் கொடுக்குற இடத்துல இருக்குது. நாம் 1 ரூபா கொடுத்துட்டு 20 பைசா 30 பைசா தான் திருப்பி வாங்கிக்கிறோம். ஆனால் பீகாராக இருக்கட்டும், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், இவங்கெல்லாம் 1 ரூபா கொடுத்துட்டு 2 ரூபா வாங்கிக்கிறாங்க. அப்போ நாம் கொடுக்குற இடத்துலையும் அவங்க வாங்குற இடத்துலையும் இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கான இன்சென்டிவை நீங்கள் ரத்து பண்ணுறப்போ, குறைக்கிறப்போ தமிழ்நாட்டோட வளர்ச்சி குறையும். தமிழ்நாட்டோட வளர்ச்சி குறையுதுன்னா தமிழ்நாட்டோட கான்ட்ரிபியூஷன், நான் 1 ரூபா கொடுக்குறதுக்கு பதிலாக 50 பைசா தான் கொடுக்குறேன். 50 பைசா தான் கொடுக்குறேன். 1000 ரூபா கொடுக்குற இடத்துல 500 ரூபா தான் கொடுப்பேன். இப்போ நான் 500 ரூபா கொடுத்தேன்னா பீகார் வாங்குறது இருக்குல்ல, அது குறையும். அப்போ தமிழ்நாட்டுக்கான வளர்ச்சி குறைஞ்சிச்சுன்னா பீகாருக்கான நிதி குறையும், உத்தரப்பிரதேசத்துக்கான வளர்ச்சி வந்து குறையும், நிதி குறையும். அப்போ மகாராஷ்டிரா வளராமல் போகுது, கர்நாடகா வளராமல் போகுது அப்படின்னா அதனால் கர்நாடகாவும் தமிழ்நாடும் மகாராஷ்டிராவும் மட்டும் பாதிப்படைகிறது கிடையாது. இன்டைரக்டாக பீகாரையும் மத்திய பிரதேசையும் உத்தரப்பிரதேசையும் அது பாதிக்குது.
அப்போ வளர்ந்த மாநிலங்களை நீங்கள் தண்டிப்பது வளர்ச்சி அடையாத மாநிலங்களையும் இன்டைரக்டாக பாதிக்குங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃபினான்ஸ் கமிஷன் முன்னாடி வந்து ஒரு முதலமைச்சர் எடுத்து வச்சிருக்கிறார் அப்படின்னா தமிழ்நாடு. அதுக்கு நல்ல எவிடன்சஸ், சயின்டிஃபிக் எவிடன்சஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த அந்த நீங்கள் சொல்கிற இந்த ஆர்குமெண்ட் என்ன சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்கு ப்ரொஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்டேட்டோட ப்ரொஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, வளர்ச்சி திட்டங்கள் கொடுத்துருக்காங்க, எப்படி நிதிக்குழு எப்படி வளர்கின்ற மாநிலங்கள் குறையிறதுனால என்டையர் பூல் நாட்டோட வளர்ச்சி எப்படிலாம் வந்து ஸ்கிம் ஆஃப் பண்ணுதுன்னு என்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக நீங்கள் ஒரு காம்பனண்ட்டாக போனோன்னா இன்கம் டிஸ்டன்ஸ்க்கு வந்து நம்ம வந்து 10.45 இருந்தது 15th ஃபைனான்ஸ் கமிஷன். இன்கம் டிஸ்டன்ஸ்ன்றது எஸ், இப்போ வந்து ஜிடிபியில் ரொம்ப கம்மியாக இருக்கிற ஒரு ஸ்டேட்டும் ஜிடிபி அதிகமாக இருக்கிற ஸ்டேட் உள்ள டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணி எந்த ஸ்டேட்டு லோவஸ்ட் ஜிடிபியில் கிட்ட இருக்கோ அந்த ஸ்டேட்டுக்கு அதிகமான நிதி பகிர்வோம், எந்த ஸ்டேட்டு ஹை இன்கம் ஸ்டேட்டோட ரெஃபரன்ஸ் ஸ்டேட்டுக்கோட மேலே இருக்குதுன்னா அவங்களுக்கு கம்மியான நிதி ஒதுக்கீடு பண்ணுறது தான் இன்கம் டிஸ்டன்ஸ். இப்போ ரெஃபரன்ஸ் ஸ்டேட் ஃபார் எக்ஸாம்பிள் தெலுங்கானா ஒரு ரெஃபரன்ஸ் ஸ்டேட்டாக வைக்கிறாங்க, இல்லை வேறு கர்நாடகா ஒரு ரெஃபரன்ஸ் ஸ்டேட்டாக வைக்கிறாங்கன்னா அந்த ரெஃபரன்ஸ் ஸ்டேட்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் கீழே இருக்கோ அந்த ஸ்டேட்டு அதுக்கு அதிகமான பங்கீடு போகும். எந்த ஸ்டேட்லாம் அந்த ரெஃபரன்ஸ் ஸ்டேட்டோட கிட்டக்க இருக்கோ அது மேலே இருக்கோ அதுக்கு கம்மியான ஒதுக்கீடு போகும். இதுதான் இன்கம் டிஸ்டன்ஸ் க்ரைட்டீரியா. இது பயங்கர ரெட்ரோஸ்பெக்டிவான க்ரைட்டீரியா, ரெக்ரெசிவான க்ரைட்டீரியா. அப்புறம் நீ வந்து வளராமல் இரு, உனக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு, நீ வளர்ந்துட்டியா உனக்கு பனிஷ்மெண்ட். அப்போ இப்போ அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்கல்ல, வளரணுன்றதுக்காக தான் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்கல்ல, ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்காங்களா? 5 வருஷம் உனக்கு இப்படி கொடுப்பேன், இல்லை அப்படி தான் அது இல்லை. நீங்கள் வந்து அதுதான் சொல்கிறேன், நீங்கள் வந்து கடந்த ஒரு 9வது நிதிக்குழுலேருந்து 15வது நிதிக்குழு வரைக்கும் ஒரு ஸ்கியூடு ஸ்ட்ரக்சர்டு பிளான்டு ஒரு 4 ஸ்டேட் அட்வான்டேஜாக போகுது. மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், பீகார், இது மாதிரி அந்த பார்க்குறோம்ல அந்த ஸ்டேட்டுக்கு ஒரு ஸ்கியூடு அட்வான்டேஜை வந்து ஒரு மறைமுகமாக டெக்னிக்கலாக பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் இன்னொரு அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்கம் டிஸ்டன்ஸ்க்கு வெயிட்டேஜாக 45 பாயிண்ட்டு, ஏரியா கவர் 15 பாயிண்ட் கொடுத்துட்றாங்க. 45-15 எவ்வளோ ஆகுது? இதுவே உங்களுக்கு 60 ஆகிடுது. பாப்புலேஷனுக்கு 15 பாயிண்ட் கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த 3 க்ரைட்டீரியாவை 45, 15, 15 இது 3மே ஒரு 4 ஸ்டேட் 5 ஸ்டேட்டுக்கு வந்து அட்வான்டேஜாக முடியுது. எப்போ 9th ஃபைனான்ஸ் கமிஷன்லேருந்து இந்நாள் வரைக்கும். அப்போ இந்த ரெஸ்ட்ரிக்டடான ஃபினான்ஷியல் டெவல்யூஷன்லேயே தமிழ்நாடு வளர்ச்சியை காட்டியிருக்கு, தமிழ்நாடு ஜிடிபியை காட்டியிருக்கு, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியலைசேஷன் காட்டியிருக்கு, அதே மாதிரி தான் கர்நாடகா காட்டியிருக்கு, மகாராஷ்டிரா காட்டியிருக்கு. ஸோ அப்போ வந்து ஃபாஸ்ட் க்ரோயிங் ஸ்டேட்ஸ் வந்து இவ்வளோ லிமிட்டட் ஸ்ட்ரக்சரல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் வச்சே தான் அவங்க வந்து அவங்கள சுயமாக செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக தன்னிச்சையாக வளர்ந்த அடிப்படை தான் திராவிட மாடல், திராவிட ஆட்சியோட மாபெரும் சாதனை நான் சொல்வேன். நான் இல்லை, இதில் இன்னொரு சந்தேகம் சொல்லுங்க. இப்போ மற்ற மாநிலங்கள் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு வரலாறு இருக்கு, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு புவியியல் இருக்கு. இந்த புவியியலும் அவங்களுடைய வரலாறு கான்டெம்பரரி எல்லாம் சேர்ந்து தான் அந்த மாநிலத்துடைய வளர்ச்சி. இப்ப நாகாலாந்தால என்னைக்குமே தமிழ்நாட்டு வளர்ச்சியை காட்ட முடியாது. நீங்க சொல்றது இந்த புவியியல் எல்லாமே இனர்ஷியா புவியியல் இருக்கும், அட்வான்டேஜ் இருக்கும், எல்லாமே நீங்க சொல்ல என்வாயரமெண்டல் அட்வான்டேஜ், அந்த என்வாயரமெண்டல் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அது ஏங்க வைக்கிற காம்பனன்ட் இருக்குல்ல, அதை பத்தி யாரும் பேச மாட்டோம். அது நேச்சுரல்லாம் இல்லை. இப்போ ஒரு டிரெவிடியன் ஈத்தோஸ் உள்ள ரூலர் மேலே வந்தோடனே அந்த புவியலை எப்படி முன்னேற்ற பாதைக்கு கன்வெர்ட் பண்ணலாம், மனித நேயத்துக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், எப்படி வந்து உரிமைகள் சார்ந்து கன்வெர்ட் பண்ணலாம், எப்படி சமூக நீதி ஏந்த வளர்ச்சிக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கான மெஷினரியை வந்து இருக்குல்ல. நீங்கள் சொல்கிறது சார் வண்டி இருக்குது சார், ஒரு கல்ச்சுரலாக ஹிஸ்டாரிக்கலாக அந்த வண்டியோட ஸ்ட்ரக்சர் இருக்குது சார். ஆமாம், எல்லா இடத்துலையும் வண்டி இருக்க தான் செய்யுது. ஆனால் வண்டி ஓட்டுறவன் தான் முக்கியம். அந்த டெஸ்டினேஷனை ப்ராப்பராக அந்த வண்டியை மெயின்டைன் பண்ணி ஓட்டிகிட்டு போகிறானா, அதுதான் இங்கே நான் சொல்கிறேன். நான் இவ்வளோ ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் கடிவாங்கல் போட்டால் கூட தனிச்சையாக, அதாவது திராவிட கருத்தியல் சார்ந்த அரசியலை எதிர்ப்பாக பேசுகிறவங்க, எதிர்ப்பாக சில இன்டெலெக்சுவல் சொல்லி பேசுகிறவங்க இதுக்கு ஆன்சர் பண்ணி ஆகணும். என்ன ஆன்சர் பண்ணணும்னா, ப்ராக்டிக்கலாக 1967லேருந்து இந்நாள் வரைக்கும் உள்ள ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் இந்த தமிழ்நாடு டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமில் வந்து ஃபினான்ஸ் கமிஷன் அப்போ இருக்கிற அலாட்மெண்ட்டோட நிதியை கம்மி பண்ணுற கன்ஸ்ட்ரெயின்ஸில் இருந்தால் கூட எப்படி வந்து சமூக நீதி திட்டங்கள், வெல்ஃபேர் ஸ்டேட்டு, மோஸ்ட் இன்ட்ரெஸ்டட் ஸ்டேட்டு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, எஜுகேஷனு, ஹையர் எஜுகேஷனு, அக்ரிகல்ச்சர் செக்டரு, மேனுஃபேக்சரிங் செக்டரு, சர்வீஸ் செக்டரு, குளோபலைசேஷன் அடாப்ட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் சமூக நீதி பார்வையை பண்ணு ஏந்த வளர்ச்சியை வந்து கிளப் பண்ண ஆட்டிடியூட் இருக்குல்ல, அந்த அப்ரோச் தான் இப்போ தமிழ்நாட்டு முதல்வர் என்ன சொல்கிறாரு,
பிற மாநிலங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இப்ப கேள்வி என்ன வருதுன்னா, இவ்வளவு நிதி நெருக்கடி இருக்கும்போது ஒரு மாநில அரசு இவ்வளவு செய்யறாங்கன்னா அந்த மக்கள் மீது வரி சுமையை அதிகரிக்கிறாங்க. கண்ணுக்கே தெரியாம தமிழ்நாட்டுல வந்து சொத்து வரி உயர்வை கூட்டுறாங்க, மின்சார பில்லை கூட்டுறாங்க, ஒவ்வொரு விஷயத்திலையும் பணத்தை விலையை கூட்டுறதன் மூலமா இவங்க வந்து இந்த பணத்தை எடுத்துக்கிறாங்க, நலத்திட்ட உதவின்னு சொல்லி ஏமாத்துறாங்க அப்படின்னு ஒரு மித்து வருது. இதெல்லாம் என்னன்னா தமிழ்நாட்டில் கொடுக்கப்படக்கூடிய இந்த நிதி உதவி திட்டங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கொச்சப்படுத்துற இலவசங்கள்னு சொல்லி அசிங்கப்படுத்துற ஒரு பார்வை அது. நீங்க உதாரணத்துக்கு எந்த அரசுகள் இலவசம் கொடுக்கல? இப்போ ஒன்றிய அரசு இலவசமே கொடுக்கலன்னு நினைக்கிறீங்களா? 2020ஆம் ஆண்டு ஒரு கார்ப்பரேட் ஆக்ஷன் ஒன்று ஈடுபடுறாங்க பட்ஜெட்டில். ஆண்டுக்கு 1.5 லட்சம் கோடி நாங்கள் வருவாய் இழப்பை பியர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. யாருக்காக? கார்ப்பரேட்டுக்கான டாக்ஸ் கட்டு. 30% இருந்த டாக்ஸை 22%. இது இலவசமா இல்லையா? இது சலுகையா இல்லையா? இப்போ அது சலுகை. இப்போ கார்ப்பரேட்ஸ் ஃபியூ நம்பர்ஸ், ஒரு 100 பேர் பயனடையக்கூடிய ஒரு திட்டத்துக்கு ஆண்டுக்கு 1.5 லட்சம் கோடி நீங்க செலவு பண்றீங்க. இல்ல அதன் மூலமா 1000, 6000 பேர், 7000 பேர் வேலை வாங்குறாங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், ஆனா அதை இன்டைரக்டா இந்த பக்கம் வாங்க. இப்ப தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் 1.25 கோடி பேருக்கு, 1,15,20 லட்சம் பேருக்கு மாதந்தோறும் 1000 ரூபான்னு ஒரு நிதி உதவி திட்டம் வச்சிருக்கோம், உரிமை தொகை திட்டம்னுட்டு. ஆண்டுக்கு அதோட எக்ஸ்பெண்டிச்சரே 14,000 கோடி தான். ஆண்டுக்கு 1.5 லட்சம் கோடி எங்க இருக்கு? ஆண்டுக்கு 14,000 கோடி. ஆண்டுக்கு 1.5 லட்சம் கோடி செலவு பண்ணி நீங்க 100 பேரை வாழ வைக்கிறீங்க. இங்கே ஆண்டுக்கு 14,000 கோடியை செலவு பண்ணி ஒரு 1.25 கோடி பாப்புலேஷனுக்கு, குடும்பங்களுக்கு ஒரு குறைந்தபட்ச நிதி உதவியை கொண்டு போய் சேர்க்குறோம். நீங்கள் இது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இப்போ சத்துணவு திட்டம் கொடுத்தோம்னா அது செலவு கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட். சத்துணவில் படித்த குழந்தைங்க வேலைக்கு போகிறாங்க, உயர்கல்விக்கு போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, வருவாய் ஈட்டுறாங்க. 90களுக்கு பிறகு அவங்கெல்லாம் இன்கம் டேக்ஸ் பே பண்ண ஆரம்பிக்கிறாங்க, அவங்களுடைய கன்சம்ஷன் அதிகரிக்குது. அதனால தான் ஊபி வந்து நம்மளை விட 3 மடங்கு அதிக பாப்புலேஷன் இருந்தாலும் நம்மளை விட ஜிஎஸ்டி கம்மியாக கட்டுறாங்க. ஏன் அப்படின்னா அங்கே கன்சம்ஷன் கிடையாது, வாங்கக்கூடிய அளவுக்கு யாரும் வருமானம் பார்க்கல. இங்கே வாங்க ஒரு பொருளை நுகரக்கூடிய அளவுக்கு வருமானம் பார்க்குறோம். அடுத்தது அதே தான் வாங்க. கலைஞர் வந்து திருமண நிதி உதவி திட்டம்னு ஒன்று கொண்டு வராரு. அது வந்து செலவு கிடையாது, அது இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் 8ஆம் வகுப்பு படிக்கணும், 10ஆம் வகுப்பு படிக்கணும்னு கண்டிஷன் வைக்கிறோம். பெண் குழந்தைகள் 10ஆம் வகுப்பு படிக்கிறாங்க, அடுத்து உயர்கல்விக்கு வராங்க. இன்னைக்கு இண்டஸ்ட்ரி லேபர் பார்ட்டிசிபேஷனில் 100 பெண்கள் இந்தியாவில் இண்டஸ்ட்ரியல் லேபராக இருக்கிறாங்கன்னா அதில் 43 பேர் ஸ்கில்டு லேபர்ஸ் தமிழ்நாட்டிலேருந்து வராங்க. 100 பேரில் மிச்சம் எல்லா மாநிலமும் சேர்ந்து 57 பேர் தான். தமிழ்நாடுங்கிற சிங்கிள் ஸ்டேட் 43 பேர். இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம வந்து திருமண நிதி உதவி மூலமாக பிள்ளைகளை படிக்க அழைத்தோம் அப்படிங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். அதோட இன்னைக்கு அப்டேட்டட் வெர்ஷன் தான் இன்னைக்கு வந்து புதுமை பெண் திட்டமாக இருக்குது. இப்போ இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக மாறி இருக்கு. நீங்கள் என்ன செலவு பண்ணுறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு தெளிவாக தெரியுது, தமிழ்நாடு கொடுக்குற இடத்துல இருக்குது, ஊப்பி வாங்குற இடத்துல இருக்குது. தமிழ்நாடு தன்னுடைய மினிஸ்ட்ரி இருக்காங்கல்ல, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அவங்களுக்கு ஒரு செலவாகும். அவங்களுக்கு சம்பளம் போடுறது, அவங்களுடைய கான்வாய்க்கான பணம், அவங்களுக்கான ட்ராவல் அலவன்ஸு, வீடு அலவன்ஸு, இதெல்லாம் இந்த மாதிரி அவங்களுக்கான ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது. இந்த எக்ஸ்பெண்டிச்சர் தமிழ்நாடு பட்ஜெட்டில் 7.2 கோடி ரூபா. இந்த நான் 2022 சொல்கிறேன், 7.2 கோடி ரூபா. உத்தரப்பிரதேசம் வாங்கக்கூடிய இடத்துல இருக்குது. அவங்க மினிஸ்ட்ரிக்கு எவ்வளோ செலவு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு 5 கோடி, 600 கோடி ரூபா. ஹெலிகாப்டர் வச்சிருக்காங்களா மினிஸ்டர்ஸ்க்கான? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கு தமிழ்நாடு ஒரு ஆண்டுக்கு ஆவரேஜா எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 7லேருந்து 8 கோடி. யூபியோட கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கான எக்ஸ்பெண்டிச்சர் 608 கோடி லாஸ்ட் 2022-23. ஸோ நாம எப்படி எக்ஸ்பெண்டிச்சர், நம்ம பண்ற எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அவங்க பண்றது எல்லாம் வந்து வைத்த கட்டி வாய கட்டி உனக்கு சிறுக சிறுக சேர்த்தா என்னடா சோத்துல உட்காந்து நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா தமிழ்நாட்டுல பெண்கள் முன்னேற்றம் நல்லா இருக்கு, தொழில் முன்னேற்றம் நல்லா இருக்கு, எல்லா இண்டெக்ஸ்லயும் தமிழ்நாடு டாப்பா இருக்கு, எல்லாத்துலயும் நல்லா இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. இருக்கிற பணத்திலேயே இவ்வளவு நல்லா செஞ்சுட்டு இருக்கீங்கல்ல, எதுக்கு அப்புறம் ஒன்றிய அரசு காசு கொடுக்கலன்னு அழுதுட்டே இருக்கீங்க? என்னன்னா இப்போ இந்த ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ல வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டு முதல்வர் ஒரு ப்ரொஜெக்ஷன் சொல்கிறாரு, நாங்கள் வந்து ஏஜிங் பாப்புலேஷன் ஆகிறோம், முதியவர்கள் எண்ணிக்கை ஆக போகுது தமிழ்நாட்டில். அதாவது மிடில் ஏஜ் ட்ராப்பில் வந்து தமிழ்நாடு மாட்டிக்கும். எப்படி? அதாவது என்னன்னா, இப்போ வந்து எல்லாருக்கும் நம்ம வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டோம். நம்மள டோட்டல் பாப்புலேஷன் ரீப்ளேஸ்மெண்ட் டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் வந்து <2 கிட்ட போயிட்டோம். நம்ம நேஷனல் ரீப்ரொடக்ஷன் ரேட்லேருந்து <1 கிட்ட போயிட்டோம். அதனால் ஒரு குழந்தை அப்படி தான் நம்மளோட ஆவரேஜ். இப்போ என்ன ஆகும்னா, இப்போ வந்து பாப்புலேஷன் கண்ட்ரோல் நல்லா பண்ணனால வளர்ந்த மாநிலங்கள், வளர்ந்த நாடுகளோட இம்பேக்ட் தான் அது. ஸோ டெவலப்மெண்ட் வரும்போது, பாப்புலேஷன் ரெகுலேஷன் ஆகும்போது, தனி உரிமைகள் பற்றி பேசும்போது பாப்புலேஷன் கம்மி ஆகும்போது என்ன ஆகும்னா, அந்த பாப்புலேஷன் ஏஜ் ஆகும். அப்போ ஏஜ் ஆகும்போது அந்த பாப்புலேஷன் வந்து ஒர்க்கிங் செக்மெண்ட்லேருந்து மூவ் அவுட் ஆகிடுது.
ஸோ அப்போ மிடில் ஏஜ் ட்ராப்பில் நம்ம மாட்டிக்குவோம் தமிழ்நாடு. அப்போ வந்து ஏஜிங் பாப்புலேஷனுக்கான நிதி ஒதுக்கீடை வந்து நீங்கள் அதுக்கு ஒரு பாயிண்ட் சிஸ்டமாக கன்சிடர் பண்ணணும். ஏன்னா இன்னொரு 10 வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டோட ஆவரேஜ் வந்து 38 இயர்ஸு, ஆனால் பீகாரோட ஆவரேஜ் 34 இயர்ஸாக இருக்கும். அப்போ 4-5 வருஷம் கேப் ஆகிடுது. அப்போ முதியோர்கள் அதிகமாக அவங்களுக்கான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸும் அவங்களோட ஹாஸ்பிட்டல் செலவுகளும் அவங்களுக்கு கேர் கொடுக்கறதுக்கான தேவைகள் எங்களுக்கு தேவைப்படும் சொல்லி ஒரு ப்ரொஜெக்டட் மாடலில் வந்து இது கேட்குறாரு. அந்த டெமோகிராஃபிக் பெர்ஃபார்மன்ஸில் ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கேட்குறாரு. இது வந்து ஆக்சுவலாக இன்னொரு 5-6 வருஷம் கழிச்சு நமக்கு வரப்போகிற பிரச்சனையா இப்போ இந்த ஃபைனான்ஸ் கமிஷன் 5 வருஷத்துக்கு தானே இப்போ வரப்போகிறது, அதனால கேட்குறாரு. இன்னொன்று அர்பனைசேஷன் பற்றி பேசுறாரு. நகரமயமாதல் தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க நகரமயமாதல் இருக்குது. அர்பனைசேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எங்களுக்கு போதிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கான கான்ட்ரிபியூஷன் நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் வந்து யூஸ்ஃபுல் ஆகும். ஏன்னா வந்து அக்ரகரியன் எக்கானமிலேருந்து மேனுஃபேக்சரிங் எக்கானமியாக மாறி நகரமயமாதல் அப்படின்னு வரும்போது தமிழ்நாடு 60% ரீச் ஆச்சு நகரமயமாதலில், நகரமயமாதல் க்ரைட்டீரியாவில். அப்படி இருந்தால் கூட அதுக்கு உண்டான ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சிஸ்டம் வேணும். அதுவும் ஒரு நாட்டு பார்வை தான், அது ஒரு நாட்டுடைய பார்வையை தான் நான் வந்து தமிழ்நாட்டு முதல்வர் வந்து இதில் வச்சுருக்காங்க. டேக்ஸு ஃபிசிக்கல் எஃபர்ட்ஸுக்கு 2.5 அதே ரீட்டைன் பண்ணிவிட்டு, கான்ட்ரிபியூஷன் எக்கானமிக்கு 12.5 கொடுத்துட்டு, ஃபாரஸ்ட் ஈக்காலஜி என்ன சொல்கிறாங்கன்னா வெறும் ஃபாரஸ்ட் கவர் மட்டும் இல்லை, இப்போ எங்களுக்கு அதிகமான கோஸ்டல் லைன் இருக்குது தமிழ்நாட்டில். கிட்டத்தட்ட 1065 கிலோமீட்டர் கோஸ்டல் லைன், அதிகமான கோஸ்டல் லைன் உள்ளது தமிழ்நாடு. இந்த இயற்கை பேரிடர்கள், கடல் சீற்றங்கள், கடல் அரிப்பு எல்லாமே நாங்கள் தான் வித்ஸ்டாண்ட் பண்ணுறோம். அப்போ கோஸ்டல் லைனை ஒரு க்ரைட்டீரியா வச்சுங்க. டிசாஸ்டரில் எத்தனை வந்து இந்த காலநிலை பருவநிலை மாற்றத்தினால பாதிக்கப்படுற மாநிலங்களுக்கு கடந்த 5 இயர்ஸாக 10 இயர்ஸாக நீங்கள் இம்பேக்ட் பண்ணுங்கள். இன்னும் ப்ரொஜெக்ஷன் மாடல்ஸ் வருது. ஒரு சைடில் வெப்பம் ஹேண்டில் பண்ணோம், இன்னொரு சைடில் இது மாதிரி அதிகமான மழைகள் ஹேண்டில் பண்ணோம். இதனால் பாதிக்கப்படுற நோய்களை ஹேண்டில் பண்ணுறோம். இதனால் பாதிக்கப்படுற விவசாய சீர்கேடுகளில் வந்து எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் ஹேண்டில் பண்ணுறோம். இதுக்கெல்லாமே நீங்கள் தான் வந்து கிளைமேட்டிக் மிட்டிகேஷனுக்கும் நீ வெறும் ஃபாரஸ்ட் கவர் மட்டும் ஒரு பாயிண்ட் கொடுக்காம ஒரு காம்போசிட் இண்டெக்ஸ் உண்டாக்குங்கன்னு அதுக்கு சப்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் 10 வருஷத்துக்கான டிசாஸ்டர் எவ்வளோ ஃபண்டு ஆச்சு, எவ்வளோ மாநில செலவு பண்ணுச்சுன்னு கேட்டு க்ரைட்டீரியா கேட்குறாங்க. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்டை வந்து 90% யூனியன் கவர்மெண்ட், 10% ஸ்டேட் கவர்மெண்ட்டு டிசாஸ்டர் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சயின்டிஃபிக் ஃபார்ம் ஆகி ஒரு தடவை எங்கள் ஒன்றரை அரசுக்கு கெஞ்சிட்டு இருக்க நிலை இல்லாமல் லெத்தி ஃபார்முலா பர் சே வில் கேட்டர் த டெபிசிட் நீட்ஸ் சொல்லி ஒரு ஸ்ட்ரக்சரையும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஹோலிஸ்டிக்காக அறிவியல் ரீதியான கமிட்டி வந்தனால தான் இவர் அந்த ஃபினான்ஸ் கமிஷனோட சேர்மன் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்லேயும் வந்து கொடுப்பாங்க, ஆனால் தமிழ்நாடு அரசு தான் ஒரு சயின்டிஃபிக் டாக்குமெண்ட்டை டேட்டாவோட சப்மிட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காரு. இல்லை இவ்வளோ பெரிய பாராட்டு கொடுத்துருக்குறாங்க, நம்ம நல்லா கொடுத்துருக்குறோம், வேற எந்த ஸ்டேட்டுமே வந்து இந்த ஃபார்முலாவே மாற்றுங்க அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர என்ன ஃபார்முலா வைக்கணும் அப்படின்றத ரீப்ளேசிங் ஃபார்முலா யாரும் கொடுக்கல, நம்ம கொடுத்துருக்குறோம். ஆனால் ஏற்றுக்குவாங்களா? இல்லை, ஏற்றுக்க வேண்டிய கம்பல்ஷன் இருக்குது. அப்படின்னா எவ்வளோ நாளைக்கு தான் அடிச்சுட்டே இருக்கீங்கன்னு ஒன்று இருக்குல்ல. கூச்சமே இல்லாமல் வந்து நாங்கள் காங்கிரஸ் கவர்மெண்ட்டை விட கூட கொடுத்தோம் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட்டை தூக்கிட்டு வராங்க. நீங்கள் அடிப்படை 12வது முடிச்ச எல்லாருக்குமே தெரியும், பேசிக்காக அந்த கம்பேரிசன் பற்றின புரிதல், மேத்தமெட்டிக்கல் பேசிக் அரித்மெட்டிக் தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும். ஷேரிங்கை எப்போதுமே நீங்கள் நம்பர்ஸில் பார்க்கக்கூடாது, பர்சன்டேஜில் தான் பார்க்கணும். அன்றைக்கி 2.5-3 லட்சம் கோடி இருந்த வரி ரூபாய் இன்றைக்கி 25-30 லட்சம் கோடி வச்சுருக்கீங்க. அன்றைக்கி வந்து 4.5 லட்சம் கோடி உங்களுடைய பட்ஜெட் எஸ்டிமேட், இன்றைக்கி 48 லட்சம் கோடி ரூபாய் எஸ்டிமேட் போடுறீங்க. தமிழ்நாட்டோட ஜிடிபியே 1.88 lakhs crore, இன்றைக்கி வந்து 30-31 லட்சம் கோடி. ஸோ கம்பேரே பண்ண முடியாது. அன்றைக்கி 10 வருஷம் யூபிஏ கவர்மெண்ட் வசூல் பண்ண மொத்த நிதியே வருவாயே வந்து 68 லட்சம் கோடி தான். நீ 216 லட்சம் கோடிக்கு மேலே வரி வசூல் பண்ணியிருக்கீங்க. இப்போ வரியை அதிகப்படியாக போட்டதுனால உங்களுக்கு ஒரு கூடுதல் நிதி வருது, அதை பகிர்ந்து கொடுக்குறீங்க. அடுத்தது என்ன பண்ணுறீங்க, ரூபாய் மதிப்பு வரலாற்றில் இல்லாத அளவுக்கு விழுந்து கிடக்கு, அதனால உங்களுக்கு பெருசாக தெரியுது. அன்னைக்கு தக்காளி விலை என்ன, இன்னைக்கு எவ்வளோ தக்காளி விலை, அவ்வளோதான் கம்பேரிசன். அப்போ வந்து நம்பர்ஸில் எப்போதுமே பார்க்க முடியாது, பர்சன்டேஜில் தான். 2 இருக்குது. ஒன்று 7th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து 7%, 7.5% வரைக்கும், 8% வரைக்கும் கொடுத்தது. இன்றைக்கி படிப்படியாக குறைச்சி இன்றைக்கி 4% தான் கொடுக்குறீங்க. அடுத்தது சரி யூபிஐ விட கூட கொடுத்தீங்களா, யூபிஐ அரசாங்கம் 5% கொடுத்துச்சு. 5 குறைவுங்கிறது தான் நம்ம ஆர்குமெண்ட். இன்றைக்கி 5ஐயும் குறைச்சிட்டிங்க. மோடி வந்த பிறகு 5ஐயும் 4 ஆக்கிட்டார். இப்போ மன்மோகன் சிங்கை விட கூட கொடுத்தேன் அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டில் வந்து உண்மை கிடையாது. அதே போல் இன்னொன்று பார்க்க, நம்ம ஸ்டேட் இருக்குது. இப்போ பட்ஜெட் தாக்கல் பண்ணும் பொழுது தமிழ்நாடு கவர்மெண்ட் வருவாயின்னு கணக்கு காட்டும். எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் எங்கெங்கேருந்து இன்கம் வருது அப்படின்னு காட்டுவாங்க, சோர்ஸ் ஆஃப் இன்கம். அதில் 4 பிரைமரி சோர்ஸ் இருக்கும். ஒன்று ஸ்டேட்டோட டேக்ஸு, ஸ்டேட்டோட நான் டேக்ஸ் ரெவன்யூ, யூனியன் கவர்மெண்ட்டோட டேக்ஸ் இது பகிர்வு, இன்னொன்று வந்து கிராண்ட்டு,
இப்போ வீடு கட்டும் திட்டம் இருக்குன்னா அதுக்கு ஒரு மானியம் இருக்குது, உணவு திட்டம் இருக்குன்னா அதுக்கு ஒரு மானியம் இருக்குது. இப்போ இந்த 4 விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கு. இந்த 4ல் ப்ராடாக கிளாஸிஃபை பண்ணோம்னா ஸ்டேட்டோட ரெவன்யூ, யூனியனோட ரெவன்யூ அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். 2014ஆம் ஆண்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஸ்டேட்டோட ரெவன்யூ 72%, யூனியன் ரெவன்யூ வந்து 71% ஸ்டேட்டு, 29% வந்து யூனியன். இப்போ 100 ரூபா தமிழ்நாடு அரசு வருமானம் வந்துச்சுன்னா 29 ரூபா வந்து யூனியன்லேருந்து வந்துச்சு. இன்னைக்கு அது 24 ரூபாயா குறைஞ்சிடுச்சு. இப்போ ஸ்டேட்டோட பங்கு வந்து 71லிருந்து 76ஆ உயர்ந்துருச்சு. இது ஒரு பக்கம். சரி, இதை இந்த டிவிசிபிள் பூலில் தான் பிரச்சனையான்னு கேட்டால் கிராண்டில் பிரச்சனை. கிராண்டை பகிர்ந்து கொடுக்குறாங்கல்ல, டிவிசிபிள் பூல் வந்து பெருசா அந்த 16ங்கிறது 11 அப்படின்னு போயிருக்கு. அதாவது மொத்த வரி வருவாயில இருந்து நமக்கு பிரிச்சு கொடுக்கறது ஒண்ணு, திட்டங்களா கொடுக்கறது ஒண்ணு. அதே பிஜேபி கவர்மெண்ட் சூர்யா சொல்றது தொடர்புதான். 2014க்கு அப்புறம் மன்மோகன் சிங் செஸ் எல்லாம் 0.5 தான் போடுவார். மன்மோகன் சிங் ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் 0.5 அப்படி தான் இருக்கும். இப்போ செஸ் வரி வந்து எக்ஸசிவாக 20% மேலே இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அது ஷேர் பண்ண தேவையில்ல செஸ். என்ன பண்ணுவாங்க அப்போ செஸ் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு இஷ்யூவை எடுத்துக்கிட்டு அந்த அஜெண்டாக்கு டாக்ஸ் போடுறது. இப்போ கல்விக்கான செஸ்ஸு, ஸ்வச் பாரத்துக்கான செஸ்ஸு அப்படி சொல்லி பல்வேறு ஆயில் இண்டஸ்ட்ரிக்கு நாங்கள் ரிஃபைன் பண்ண போகிறோம் செஸ்ஸு, ஜிஎஸ்டி காம்பன்சேட் பண்ண போகிறோம்னு சொல்லி செஸ் வாங்கிட்டு ஸ்டேட்ஸ் காம்பன்சேட் பண்ணல, இன்னும் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் காம்பன்சேஷன் நிறுத்திட்டாங்க. இப்போ இந்த செஸ்ஸு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அது வந்து நிதியை வந்து மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்க தேவையில்லை செஸ்ஸு போட்டால் சொல்லி ஒரு விதத்தில் நாங்கள் 31லேருந்து 41% நாங்கள் டிவிசிபிள் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஒரு சைடில் செஸ்ஸை வந்து 1%லேருந்து 15%, 20% மேலே இன்க்ரீஸ் பண்ணி எல்லாமே யூனியன் கவர்மெண்ட்டு உறிஞ்சிட்ருக்கு. இது இந்த டாக்குமெண்ட் தமிழ்நாடு அரசு கொடுத்த டாக்குமெண்ட்டில் 2014லேருந்து இந்நாள் வரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கத்தோட நிதி பற்றாக்குறையினால தமிழ்நாடு அரசு வெளியே வாங்கின கடன் செஸ்ஸை வந்து ஒழுங்கு முறையாக ஒருங்கிணைந்து மாநிலத்துக்கு பகிர்ந்த அளவுக்கு பண்ணியிருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 42% கடனை நம்ம நிவர்த்தி பண்ணியிருக்க முடியும்னு தமிழ்நாடு அரசு ஷாக்கிங் ரெவல்யூஷன் கொடுக்குறாங்க. அப்போ செஸ்ஸு மூலம் நீங்கள் வரி எடுத்துக்கிட்டு மாநிலத்தை வந்து நிதி பற்றாக்குறை நீ வெளியில் கடன் வாங்கிய சொல்லி மாநில அரசு கடனாளியாக ஆக்கிட்டு செஸ் மூலம் வரியை வந்து சேர்த்துட்டு அதுவும் இல்லாமல் எல்லா ஒன்றிய அரசு இருக்கிற பட்டியல் எல்லாமே தனியார் மயம் ஆக்கிட்டு அங்கே இருக்கிற தனியார் மயம் ஆக்கும் போது ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கிற அசட்ஸ் எல்லாமே நீங்கள் விற்றுட்டு அதையும் நீங்கள் சென்ட்ரல் பூலை அதிகப்படுத்திட்டு பிறகு மாநில அரசுக்கு ஆர்பிஐ டெவலப்மெண்ட் லோன்ஸு, பப்ளிக் செக்டர் யூனிட்ஸில் அசட்ஸ் விற்கிறது எல்லாத்தையும் ஒன்றிய அரசு நோக்கி போயிட்டு இங்கே வந்து நிதி பற்றாக்குறை நிலைமைக்கு எங்களை தள்ளிட்டீங்கன்னு அறிவியல் ரீதியாக டாக்குமெண்ட் ரீதியாக தமிழ்நாடு அரசு கொடுத்த ஃபைனான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்கு. அது இன்னொன்று சொல்லியிருக்கேன்னா தயவுசெய்து செஸ்ஸுக்கு வந்து ஒழுங்குபடுத்தணும். 10% மேலே செஸ்ஸை நீங்கள் போடுறதா இருந்ததுன்னா அது மாநிலத்துக்கு பகிர்ந்த அளவுக்கு கூடிய அளவுக்கு இருக்கணும்னு சொல்லி வெறும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தமிழ்நாட்டு முதல்வர் கேட்கல, பாஜக ஆளுகின்ற மாநிலங்களுக்கும் உரிமைக்காக தமிழ்நாடு முதல்வர் கேட்டிருக்காரு. ஏன்னா இப்போ செஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க, 64,000 கோடி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கணும். நியாயமாக அவங்க செஸ்ஸை டிவைட் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த லீஸ்ட்டு இப்போ நம்ம இந்த 4%ங்கிறது தமிழ்நாட்டோட மக்கள் தொகை 6%, தமிழ்நாட்டோட கான்ட்ரிபியூஷன் 9% பொருளாதாரத்தில். நீங்கள் இப்போ பர்சன்டேஜ் பொருளாதாரத்தை பங்களிப்பு அடிப்படையில் நிதி கொடுத்தீங்கன்னா 9% கொடுக்கணும், மக்கள் தொகை அடிப்படையில் கொடுத்தீங்கன்னா 6% கொடுக்கணும். ஆனால் கொடுக்கறது வெறும் 4%. இந்த 4% செஸ்ஸுக்கும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு 64,000 கோடிக்கு மேலே வந்திருக்கணும். டான்ஜெட்கோவுடைய 75% கடன் பாதிக்கு மேலே அடைக்கப்பட்டிருக்கோம். இன்னொன்று சென்ட்ரல் ஸ்பான்சர் ஸ்கீம் சொல்லிட்டு கண்டிஷன்ஸ் போட்டு எஸ்எஸ்ஏக்கு ஃபண்டு நீங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டீங்க, சிஎம்ஆர்ஆலுக்கு நம்ம ஃபண்டு வாங்குறது எவ்வளோ போராட்டம் பண்ணி பேசி நெகோஷியேட் பண்ணுற அளவுக்கு. இப்போ சென்ட்ரல் ஸ்பான்சர் ஸ்கீம்ஸ்க்கு இவங்க கேட்டிருக்காங்க, சென்ட்ரல் ஸ்பான்சர் ஸ்கீம்ஸ்க்கு டூவே பண்ணணும். ஓகே, அப்படி இல்லையா சென்ட்ரல் ஸ்பான்சர் ஸ்கீம் உண்மையிலே சென்ட்ரல் ஸ்பான்சர் 75% யூனியன் கவர்மெண்ட்டோட கான்ட்ரிபியூஷன் இருக்கணும், 25% ஸ்டேட்டோட கான்ட்ரிபியூஷன் இருக்குன்னு சொல்கிறது இப்போ அப்படியே உல்ட்டாவாக இருக்குது. அப்போ நீங்கள் வந்து எங்களுக்கு போதியான நிதி ஆதாரங்களுக்கான சுதந்திரம் கொடுக்கல, நிதியை பரிந்து கொடுக்குற அளவுக்கான பார்ஷாலிட்டி இருக்குது. நீங்கள் ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஃபார்முலா விட்டு எங்களை நெகோஷியேட் பண்ண விடுறீங்க, ஆனால் வருவாயை மட்டும் நீங்கள் பிடுங்கிட்டு போகிறத வந்து ரொம்ப ரொம்ப ப்ரொஃபஷனலாக அறிவியல் பூர்வமாக டாக்குமெண்ட்டு இந்திய இறையாண்மைக்கு பாதிப்பில்லாமல் இருக்கிறதுக்காக உரிமைகளோடு சேர்த்து வெறும் தமிழ்நாட்டுக்கான உரிமைகள் மட்டும் இல்லை எல்லா மாநிலங்களுக்கான உரிமைக்கான ஒரு டெம்ப்ளேட் டாக்குமெண்ட் தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து ஒன்றிய அரசு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து அப்போ சுருக்கமாக இப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா
காங்கிரஸ் பீரியட்ல 3 கிலோ கேக்ல 3 1 பங்கு நம்ம வாங்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு 1 கிலோ கேக்ல 3 1 பங்கு வாங்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி புரிஞ்சுக்கலாமா? ஆமா, அதாவது காங்கிரஸ் கவர்மெண்ட்ல செஸ்ஸை வெளில எடுத்துட்டோம்னா 9% போட்டாங்க. அப்போ 100 ரூபா வருமானம் வரி வருவாய் வருதுன்னா 9 ரூபாயை எடுத்து வெளில வச்சுட்டு 91 ரூபாயை வந்து டிவிசிபிள் பூல் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு என்ன பண்றீங்கன்னா 20% வெளில எடுத்துடுறீங்க. ஆவரேஜா 17 ரூபாய் வெளில எடுத்துடுறீங்க. அவங்க 9 ரூபாய் வெளில எடுத்து வச்சாங்க, நீங்க 17 ரூபாய் வெளில எடுத்து வச்சிடுறீங்க. பாஜக கவர்மெண்ட் 17 ரூபாய், அப்போ 83 ரூபா தான் டிவிசிபிள் பூலுக்கே வருது. அந்த 83 ரூபாயில 41% போட்டீங்கன்னா 33% தான். இது வெறும் டாக்ஸ் ரெவன்யூ பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம். இந்த சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸ், கிராண்ட்ஸ் இன் எய்ட்ஸ், இதுல வர்றது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2014ல கிராண்ட் மூலமா 15% வந்துச்சு, 16% வந்துச்சு. இன்னைக்கு 8% தான் வருது. அப்படியே பாதி கட்டு. ஒன்றும் இல்லை, 1000 தொகுதியில் அதிகமாக குடிசை மாற்றம் வரையும் பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் கட்டிட்டு இருக்கோம். இப்போ வந்து நகர்ப்புற வாழ்வு குடியிருப்பு பகுதியில் கட்டிட்டு இருக்கோம். அது பேரு பிஎம் ஸ்கீம்னு ஒன்று கொண்டு வராங்க. அந்த பிஎம் ஆவாஸ் யோஜனா, இந்தி பேர் வரல, நல்லா பிஎம் ஆவாஸ் யோஜனா வந்து 1.5 lakh தான் யூனியன் கவர்மெண்டோட கான்ட்ரிபியூஷன். மீதி 12.5 to 13.5 lakh ஸ்டேட் கவர்மெண்டோட கான்ட்ரிபியூஷன். அப்போ ஸ்டேட் கவர்மெண்டோட ஸ்கீம் யார் பேர்ல இருக்கணும்? 1.5 லட்சம் பேர் கொடுத்து. ஆனா ஸ்கீம் என்ன ஸ்கீம்? பிஎம் இருக்கு. ஆனா அதுல அவங்க கான்ட்ரிபியூஷன் என்ன? 1.5 lakh. ஸ்டேட் கவர்மெண்டோட கான்ட்ரிபியூஷன் 12.5 லட்சம். 12.5 லட்சம் பரவாயில்ல, 1.5 lakh அது கொடுப்பான்னு என்று பெருந்தன்மையா இருக்கிறது கூட இவங்க என்ன பண்றாங்கன்னா அதுக்கு ஹிந்தி பேர் வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப என்னன்னா நீங்க என்ன பண்ணுங்க, நாங்கள் எவ்வளோ உரிமைகள் சார்ந்த விஷயங்கள் கேட்குறோம். என்இபி எதிர்க்கிறோம், நீட்டுக்கு எதிர்க்கிறோம், மாநில உரிமைகள் சார்ந்த பிரச்சனைகள். இப்போ நான் வந்து ஃபினான்ஷியல் நிதி ஒதுக்கீடுக்காக கேட்குறோம். எங்ககிட்ட எல்லா வகையான நிதி ஆதாரங்களும் பிடுங்கிட்டு எங்களை வந்து நீங்கள் வந்து தொடர்ச்சியாக உங்களோட ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை மறைமுக நேரம் திணிக்கிறது போது நமக்கு வர கோவம், இயல்பான கோவம் வரதான். இது உங்கள் தொகுதி, இப்போ நீங்கள் சொன்னீங்களே தலைவர், இப்போ ஆவாஸ் யோஜனால இது பிரச்சனை, இது எல்லா தொகுதியிலும் இருக்குது. உங்கள் தொகுதியில் இந்த நிதி பிரச்சனை எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துது? அதாவது நீங்கள் இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா, இது ஒரு சராசரி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சாமானியனில் வந்து இந்த பிரச்சனை எப்படி நம்ம பாதிக்குதுன்னு நம்ம பேசுகிறது தான். மிலிட்டரி தொழிலுக்கு வருவோம். அவர் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்காக ஒர்க் பண்ணுறாரு. கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான நிதி ஒதுக்கீடு வந்து என்ன பண்ணுவோம், அலாட்மெண்ட் வந்து பிரச்சனை இல்லாமல் தீர்க்கும் மேலே. இப்போ இந்த ஃபார்முலா வந்து ரெக்கமெண்டேஷனை, தமிழ்நாடு ரெக்கமெண்டேஷனை யூனியன் கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிடுச்சுன்னா வருவாய்னா தமிழ்நாட்டு முதல்வர் இங்கே இருக்கிற கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கும் கவர்மெண்ட் டீச்சர்ஸ்க்கும் வர வேண்டியது கொடுத்துடலாம். டாக்டர்ஸ்க்கான கவர்மெண்ட் டாக்டர்ஸ்க்கான சேலரி பிரச்சனைகள் வந்து தீர்க்கப்படும். நீங்கள் வந்து சொல்கிறீங்களே இந்த கேப்ஸ், வேகன்சி கேப்ஸ், ஒரு துறையில் பேக்லாக் வேகன்சிஸ், அதை ஃபில்அப் பண்ணி முடிச்சிடுவோம். பிறகு மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்து ஏன் 1000 ரூபாய் இன்னொரு 2000 ரூபாய் கொடுக்குறதா வழிமுறை பண்ணுவோம். ஏன் வந்து 1.5 லட்சம் ரேஷன் கார்டு உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் 1000 ரூபாய் உரிமை தொகையை கொடுக்கறதுக்கு நான் வழிமுறை பண்ணுவோம். புதுமை பெண் திட்டத்துக்கும் நம்மளோட தமிழ் புதுமை திட்டத்துக்கும் ஏன் 1000 ரூபாய் 3000 ரூபாய் கொடுக்குறோம். ப்ளஸ் அவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணுவோம். இப்போ இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட்டுக்காக எவ்வளோ கட்டுமானங்கள் நடந்துட்டு இருக்குல்ல, அது இன்னும் மாடர்னைஸ்டாக ரீவேம் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் பண்ணுவோம். விவசாய மண்டலத்தில் பாதுகாக்கிறதுக்கு பண்ணுவோம். மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை இன்னும் அதிகப்படுத்தி கொடுப்போம். வெள்ள நிவாரணத்தினால பாதிக்கப்பட்டவங்க அதிகம் கொடுப்போம். மருத்துவ காப்பீட்டு திட்டத்தை கவர் வந்து 5 lakhs வந்து 10 lakhs இன்க்ரீஸ் பண்ணுவோம். இப்போ நான் வந்து இதே மாதிரி உங்களுக்கு நான் வருஷப்படுத்திட்டு சொன்னேன்னா, தமிழ்நாட்டில் ஒரு எக்ஸிஸ்டிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்துக்கும் நிதி ஒதுக்கீடு டபுள் பண்ணலாம், ட்ரிபிள் அப் பண்ணலாம். ஏன்னா நம்ம ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே மானுடத்துக்கும் ஏந்த வளர்ச்சிக்கும் சமூக நீதி அடிப்படையில் ஏந்த வளர்ச்சி, எவ்ரி ஒன் ஷுட் டெவலப், அனைவருக்கும் வளர்ச்சியை தான் நம்ம முன்னிலைப்படுத்துகிறோம். எங்களுக்கு உங்கள் ரெக்கமெண்டேஷனை ஃபாலோ பண்ணால் இதெல்லாம் நடைமுறைப்படுத்த முடியும். ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறீங்க, ஃபாலோ பண்ணுற இடத்துல அந்த கவர்மெண்ட் இருந்தால் போச்சு. இல்லை எனி கவர்மெண்ட் வந்தால் கூட அவங்களுக்கு இந்த நெருக்கடி இருக்கா? அப்போ ஒரு நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கியூபாவில் வாழ்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையை ஒரு சோசலிச சமூகத்தில் நம்மளை உலா விடுவதற்கு உண்டான ஒரு சூழல்லாம் இருக்கும் போல் இருக்குன்னு. இல்லை இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு 2021 சத்தப்பா சொல்லவே இல்லையா? நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் கியூபான்னு சொல்லுங்கள், தமிழ்நாடு கியூபா மாதிரி தான், பீச் இருக்குது, தமிழ்நாடு கியூபா தான். நீங்கள் வந்து அட் அ செகண்ட் நீங்கள் நேரடியாக தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆன்காலஜிஸ்ட்டை போய் பார்க்கலாம், ஒரு நெஃப்ராலஜிஸ்ட்டை போய் பார்க்கலாம், கார்டியாலஜிஸ்ட் போய் பார்க்கலாம். கியூபாவில் கூட அந்த மாடல் இல்லை தோழர். அரசாங்க மருத்துவமனையில் நீங்கள் வந்து இல்லை ஃபஸ்ட்டு ப்ரைமரி கேர் சென்டர் டாக்டரை பார்க்கணும், அவர் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவார். செகண்டரி கேர் டாக்டருக்கு, டெர்ஷரி கேட்டால் அவர் ரெஃபர் பண்ணுவார். ஒரு ஆன்காலஜிஸ்ட் பார்க்குறதுக்கும் ஸ்பெஷலிஸ்ட்கான வெயிட்டிங் லிஸ்ட் பீரியட் வந்து இருக்கிற ஷார்ட்டஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் மட்டும் தான் உங்களுக்கு. கியூபா மாதிரி தான் தோழர். இங்கே வந்து பஸ் விடியல் பயணத்தில் வந்து காய்கறி விற்கிறதுக்கு அம்மா எந்த பஸ்ஸில் வேணாலும் எங்கே வேணால் தமிழ்நாட்டில் ஏறி இறங்கி அவங்க வந்து வியாபாரத்தை பண்ணிட்டு வரலாம். காலேஜ் போகிற பெண்கள் வந்து காலேஜ் போய்ட்டு வரலாம், ஒர்க்கிங் உமன் போயிட்டு வரலாம். அது கியூபன் மாடல் தான் தோழர். இங்கே
அப்போ இங்கே வந்து உங்களுக்கு கட்டமைப்பு என்பது வெறும் சோஷியல் செக்டர்ஸில் மட்டும் இல்லை. ஒரு மாடல், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியில் இங்கே இருக்கிற தம்பியை வேலை செய்யலாம், அதுக்கான ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்ணி அதே மல்டிநேஷ்னல் கம்பெனி வேறு சார் தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ண மல்டிநேஷ்னல் கம்பெனி ஆன்சைட்டாக அவர் தூக்கி அவர் மதர் கம்பெனிக்கு ஷிஃப்ட் பண்ணுற ப்ராசஸ் போயிட்டு இருக்குல்ல. இப்போ எவ்வளோ மல்டிநேஷ்னல் கம்பெனி வராங்க, மல்டிநேஷ்னல் கம்பெனி பிரான்ச்சஸ், அவங்க மதர் பிரான்ச்சஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு தம்பி நல்லா வேலை செஞ்சார்னா அந்த மல்டிநேஷ்னல் கம்பெனி இம்ப்ரெஸ் ஆகி அவனை எஸ்கலேட் பண்ணி அவனை யூஎஸ்க்கு கூட்டிட்டு போகலாம், ஆன்சைட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அது நடக்குதுல்ல. கியூபன் மாடலோட இன்னும் நீங்கள் சொல்கிறீங்களே, நீங்கள் சொல்ல சோஷியலிஸ்டிக் இருக்குது மாடல் உங்கள் சுற்றி தான் இருக்குது. அதை நீங்கள் பார்க்குற பார்வை தான் இங்கே உங்களுக்கு இருக்க மாட்டேங்க தவிர ஏதாவது டேக் இட் ஃபார் கிராண்டட் அப்ரோச்சில் இருக்கும். நம்ம என்ன போகிறோம்னா இன்னும் இம்ப்ரூவைஸ் சர்வீசஸ், இன்னும் இன்ட்ரா டிஸ்ட்ரிக்ட் வேரியேஷன்ஸோட தமிழ்நாட்டில் வந்து சில டிஸ்ட்ரிக்ஸ் வந்து பின்தங்கிய டிஸ்ட்ரிக்ஸாக இருக்குது. இப்போ வந்து அந்த இன்ட்ரா டிஸ்ட்ரிக்ட் வேரியேஷன்ஸ் கூட நம்ம நேர்மையாக தன்மையோட இந்த ஃபினான்ஸ் கமிஷன் ரிப்போர்ட்டில் தமிழ்நாடு முதல்வர் வந்து மவுண்டேன்ஸுக்கு கொடுத்துருக்காரு. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற பின்தங்கிய டிஸ்ட்ரிக்ஸ்க்கு நாங்கள் வளர்ச்சி கொடுக்கணும். நீங்கள் டிஸ்ட்ரிக்ஸ் இன்ட்ரா டிஸ்ட்ரிக்ட் வேரியேஷன்ஸை நீங்கள் அட்ரஸ் பண்ணணும். நீங்கள் வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் ஆரம்பித்து பெரம்பலூர், அரியர் டிஸ்ட்ரிக்ட்லாம் நாங்கள் பிளாக் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வச்சு பிளானிங் கமிஷனில் ஒர்க் பண்ணிருக்கோம் தமிழ்நாடு முதல்வரோட அறிவுரை பேரில். இப்போ வந்து இப்போ அரியலூர், பெரம்பலூர் தமிழ்நாட்டு முதல்வர் போயிருக்காரு. அப்போ அடுத்தது விழுப்புரம் போகிறாரு. பின்தங்கிய டிஸ்ட்ரிக்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது ஐடென்டிஃபை பண்ணி அங்கே ஐடி டைட்டில் பார்க் கொண்டு வருது, இன்வெஸ்ட்மெண்ட் பொட்டன்ஷியல் கொண்டு வருது, மேனுஃபேக்சரிங் செக்டர் கொண்டு ஸ்டெப்ஸ் எடுக்கிறாரு. இது இல்லாமல் நமக்கு பேரிடர்கள் வித்ஸ்டாண்ட் பண்ணுற கேப்பபிலிட்டிஸு, இன்டர் டிஸ்ட்ரிக்ட் வேரியேஷன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற கேப்பபிலிட்டிஸு, ஏஜிங் பாப்புலேஷனை அடையாளப்படுத்தி அது வேறுபடுத்துகிற விஷயம் எல்லாமே ஹொலிஸ்டிக்காக கொடுத்த டாக்குமெண்ட். அதனால் நான் என்ன டிபேட் சொல்கிறேன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நீங்கள் வாக்களித்தீங்கன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உதயசூரியனுக்கு ஓட் போட்டிங்கன்னா இவ்வளோ லேயர்டு ஒர்க்கு வந்து போயிட்டுருக்கு. கரெக்டாக இல்லையா? அப்போ ஒரு ஓட்டு போடும் போது ஒரு வாக்காளர் வந்து சிந்திக்கணும். என்ன சிந்திக்கணும்? அறிவியல் ரீதியாக சிந்திக்கணும், பகுத்தறிவோட சிந்திக்கணும். என்ன சிந்திக்கணும்னா, என் ஓட்டு நான் அந்த ஜனநாயகத்துக்கு கொடுக்குறேன், அந்த ஓட்டு ஒருத்தர் போடும் போது அந்த கட்சி என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இறங்கியிருக்கு, என்னென்ன நடைமுறைப்படுத்துக்கு என்ற புரிதல் இருக்குல்ல, அந்த புரிதலை வந்து ஷுடன்ட் பி கேரிட் அவுட். மக்களை வந்து திசை திருப்பக்கூடாது. மக்கள் வந்து இப்போ அன்றைக்கி ஒரு ஹாட்டான ஒரு விஷயம், ஒரு வந்து டைவர்ட்டான விஷயம் நடந்தால் அப்படியே ஓட்டிங் பேட்டர்ன்லாம் இருக்கக்கூடாது. அந்த நேரத்தில் நீங்கள் இந்த கவர்மெண்ட்டுக்கு ஓட் போட்டனால என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இருக்குது, என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்கும், எல்லா ஜனநாயக நெகட்டிவ்ஸ் இருக்கும். ஆனால் அந்த அனலைஸ் பண்ணுறோம்ல, வெயிட்டேஜ் எங்கே வைக்கணும், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வெயிட்டேஜ் பண்ணி வாக்களிங்க. எவ்ரிதிங் கப்புள் டு. இல்லை, இது மக்கள் மத்தியில் அவ்வளவு இயல்பாக புரிந்து கொள்ள முடியுதா? இப்போ ஆவாஸ் யோஜனாவில் இருக்கிற பிரச்சனையை குறிப்பிடுறோம். ஆவாஸ் யோஜனாவில் இருக்கிற பிரச்சனையை மக்கள் புரிஞ்சுக்கிறாங்களா? இல்லை, அது மக்கள் புரியுதல் பற்றி தமிழ்நாடு மக்கள் வந்து புரியாமலாம் இல்லை தொடர். மக்கள் நான் பார்த்துருக்கேன், தொடர்ச்சியாக நாங்கள் வந்து தமிழ்நாட்டு முதல்வருக்கு திமுகவுக்கு அவங்க வாக்களித்த விதங்கள் பார்க்கும்போது மக்கள் புரியுதல்லாம் இருக்குது. அது புரியுது இல்லாமல் இவ்வளோ பெரிய விக்ட்ரிஸ்லாம் வந்து குவியறது இல்லை. எஃபர்ட்டுக்கு ஏற்ற விக்ட்ரிஸாக அது ஒரு ஜனநாயகத்துக்கு ரொம்ப ரொம்ப இயல்பான விஷயம். நம்ம ஊடகத்துறையில் இருக்கவங்க இதை உணர வைக்கிறது, அது நீங்கள் உணர வைத்தாலே நீங்கள் வந்து ஒரு சார்பு ஆகிடும் அப்படின்னு நினைக்கிற கான்செப்ட் இருக்குல்ல. இவங்க வந்து பார்ஷியல், இவங்க இந்த சைடு எடுத்து தான் இந்த ப்ரோக்ராம் பண்ணுறாங்க அப்படிலாம் சொல்கிறல, அதெல்லாம் அவசியமே இல்லை. இது டேட்டா முன்னாடி வச்சிட்டோம், இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, இதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறாங்க, இனிமேல் வரப்போகிறவங்க என்ன பண்ணுவாங்க, இது மாதிரி ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்குது. இப்போ புதுசாக இப்போ ரெகக்னைஸ் பார்ட்டிக்கு மட்டும் தான் கொடுத்தாங்க. இப்போ வந்து ரெகக்னைஸ் பார்ட்டி இல்லாமல் கூட 16th ஃபைனான்ஸ் கமிஷன் பற்றி இப்போ புதுசாக வந்த கட்சிகளோட ஒப்பீனியன் என்ன, அந்த கேள்வி போய் கேட்கலாம். கேள்வி கேட்கறதுக்கு நான் வழிமுறையாக இருக்கான்னு கூட தெரில. ஏன்னா இன்னும் நீங்கள் கேண்டிடேட் ஸ்டார்ட்லேயே இருக்கீங்க. இல்லை கதவுக்கு பின்னாடி இருக்காங்க கேண்டிடேட்ஸ், மேலெல்லாம் ஏடிலாம் வீடியோலாம் பிடிக்கிறீங்க. நானே சொல்கிறேன், அறிவியல் ரீதியாக அரசியல் கட்சின்னு ஐடென்டிஃபை பண்ண அப்புறம் பொதுக்களத்துக்கு வந்ததுக்கப்புறம் கேட்கணும். என்ன கேட்கணும்னா, 16th ஃபைனான்ஸ் கமிஷன் வந்திருக்கு, உங்கள் கட்சி சார்பில் நீங்கள் ரெக்கக்னைஸ் கட்சியில் இல்லை, உங்களோட தாட் என்ன, உங்களோட ஒப்பீனியன் என்ன, அப்படி கேள்வி தானே கேட்கணும். எத்தனை மணிக்கு கொடுப்பேன் பாரு, அவருக்காவது ஒப்பீனியன் இருக்கணும்ல. மஞ்சள் நோட்டீஸ் கொடுக்குறேன்னு சொல்றீங்கல்ல, உங்களுக்காவது மஞ்சள் நோட்டீஸ் எப்படிலாம் கொடுப்பேன்னு இந்த கமிஷன் குறித்து, கமிஷனுக்கு நீங்க வந்து அழைக்கப்பட்ட கட்சிகள் வந்து அது அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளை தான் கூப்பிட்டு இது பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம வாலண்டியராக அனுப்புறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. இண்டிவிஜுவல்ஸ் நீங்கள் அனுப்பலாம், நான் அனுப்பலாம், இப்போ நம்ம அனுப்பியிருக்கோம். இப்போ இண்டிவிஜுவல்ஸாக கட்சி சார்பாக அவங்க அனுப்பியிருக்கிறாங்க. இதை தாண்டி இண்டிவிஜுவல்ஸாக அனுப்பலாம். நாங்கள் ஒரு தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய ஆக்டிவாக இருக்கக்கூடிய கட்சின்னு சொல்லக்கூடியவர்களெல்லாம் அனுப்ப வேண்டிய குறைந்தபட்சம். நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், திமுக சார்பாக அஃபிஷியலாக போனாங்க, நான் வந்து பிளானிங் கமிஷன் சார்பாக சட்டமன்ற உறுப்பினர் என்னோட வியூஸை வந்து அமைச்சிருக்கோம். அது மாதிரிலாம் நாங்கள் இமெயில் பண்ணியிருக்கோம், அதுக்கும் அக்னாலஜ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, கான்ட்ரிபியூட்ரி இருக்குல்ல, அது உங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்குறேன்.
நான் ஒன்றும் அவன் அனுப்பலாம் கூட தேவையில்லை. ஊடகத்துறை நண்பர்கள் வந்து தாராளமாக மைக்கை நீட்டி கேட்கலாம். இந்த மாதிரி 16 நிதிக்குழு வந்திருக்கு, இதை பற்றியான உங்களோட ஒப்பீனியன் என்ன, இது வந்து ஒரு மாநிலத்தோட நிதி வருவாய் சம்மந்தப்பட்ட விஷயம், இங்கே அரசாங்க ஊழியர்களோட சம்பளம் சம்மந்தப்பட்ட விஷயம், அதுக்கப்புறம் இங்கே மகளிர் உரிமைத்தொகை சார்ந்த விஷயம், பேரிடருக்கான விஷயம், இதை பற்றிலாம் உங்களுக்கு ஐடியா இருக்குல்ல, இந்த மாதிரி ஐடியா இருந்ததுன்னா இந்த 16 நிதிக்குழு பற்றி உங்கள் சஜஷன்ஸ் என்ன அப்படின்னு ஒரு மைக்கான நீட்டலாம்ல. புதிய கட்சிகளை பத்தி பேசுறான், அதிமுகவே உள்ள கொடுத்ததோட சரி, இதுதான் உள்ள கொடுத்ததோட சரி. நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப 2024 ஒரு நிதி ஆணையம் வருது, அது தமிழ்நாடு முழுக்க ஊடகங்கள்ல விவாதமாகுது, வலைக்காட்சிகள்ல அதை பத்தி நம்ம அதிமுக சூர்யா சொல்றேன், அதிமுக ஆல்வேஸ் பிளகரிசம் தான், காப்பி பேஸ்ட். ஆமாமா, டிஎம்கே அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்து இயல்பு, காலகாலமாக வரலாற்று இருக்குது. இப்போ நீங்கள் திமுகவோட தேர்தலுக்கு பார்த்தீங்கன்னா அதை வந்து விஜய் வந்து வேற காப்பி பேஸ்ட். ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கு பிளகரிசம் தான் அது. நீங்கள் பிளகரிசம் சாஃப்ட்வேர்லாம் நீங்கள் பில்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சைட் ஃபுல்லாக டிஎம்கேயோட மேனிஃபெஸ்டோ, டிஎம்கே மெமராண்டம்ஸ், டிஎம்கேயோட கமிஷன்ஸ் ரிப்போர்ட்ஸை நீங்கள் ஆர் ஈவன் கவர்மெண்ட் பாலிசிஸ் நீங்கள் பிளகரிசம் சாஃப்ட்வேர் ரன் பண்ணீங்கன்னா பேர் மட்டும் தான் மாறி. அதில் வந்து ஒரு வித்தியாசம் இருக்கும், ஆ அப்படின்ற எழுத்து எல்லா பக்கத்துலயும் என்னன்னா ரொம்ப கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம நடந்துட்டாங்க. உதாரணத்துக்கு 15th ஃபினான்ஸ் கமிஷன் அண்ணன் சொன்னது போல ஒரு 1% குறையுது, அதனால பெரிய செட்பேக் இருக்குங்கிறத டிஎம்கே அப்போ பெரிய அக்ரெசிவா அட்ரஸ் பண்ணிட்டு இருந்தப்போ ஆளுங்கட்சி கொடுத்துருப்பார்ல. இல்ல, பினராயி விஜயன் வந்து அவங்க என்ன பண்ணாங்க, கேரளால கூப்பிட்டாங்க பாதிக்கப்படுற மாநிலங்கள்லாம் வாங்க, வில் ஹேவ் a conference. நம்ம தங்கம் தென்னரசன் போனாங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் கான்க்ளேவ் பிஃபோர் தி ஃபைனான்ஸ் கமிஷன், அதே மாதிரி அவங்க கூப்பிட்டாங்க ஃபெடரேஷன் ஆஃப் சதர்ன் ஸ்டேட்ஸ் மாதிரி போல இண்டிவிஜுவல்ஸ் கூப்பிட்டாங்க, டிசம்பர் மந்த்ல கூப்பிட்டுப்பாங்க, போகல அதிமுக போல. தலைவர் அன்னைக்கு அறிக்கை கொடுத்தாங்க, தயவு செஞ்சு போங்க, போய் அட்ரஸ் பண்ணுங்க தமிழ்நாட்டோட பிரச்சனை, எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு பேசணும்னு எங்க தலைவர் வெள்ளம் புயல்னு இருந்துச்சு தம்பி, சொல்லுவீங்க போன்னு சொல்லுவீங்க, போனா என்ன நடக்கும்னு தெரியாதா? என்ன நடந்தது கடைசியில? நீங்க டிராவல் மெட்டீரியலுக்கு ஒரு வீடியோ வேணும், அதுக்கு நீங்க போன்னு சொல்றீங்க, அவர் அதுக்கு பலியாக முடியுமா? அந்த டைம்ல சரி எதெல்லாம் அவங்க நடக்கணும்னு பயந்தாங்களோ அதெல்லாம் நடைமுறைப்படுத்திட்டாங்களே. இன்ஃபேக்ட் ஒரு ஆச்சரியம் என்னன்னா 15th ஃபினான்ஸ் கமிஷனை வரவேற்றாரு ஏடிஎம்கே கவர்மெண்ட், இது வந்து எங்களுக்கு நிதியை கூடுதலா கொடுக்குது அப்படின்னு. ஆனா கஜா புயல் வந்து பெரிய அளவுல ப்ராப்ளம் வந்தப்போ எங்களுக்கு நிதி குறைவா இருக்கு அப்படின்னு திருப்பி அவருடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவரே கான்ட்ரவர்சி ஆனாரு. இந்த ஹோல் நம்பர் இருக்குல்ல, இந்த 4.01 4.05க்கு பதிலாக 4.09, அந்த 0.04 வந்து கூடுதலா இருக்கு அப்படின்னு அவர் சொன்னார். அப்பவே தலைவர் என்ன சொன்னாங்கன்னா, இது நம்பர்ல அப்படி தெரியுதுங்க, ஆனா உள்ள சப்ஜெக்ட் வைஸ் பிரச்சனை இருக்கு, பேரிடர் நிதியில வந்து முன்னாடியை விட குறைக்கிறாங்க, கிராண்டை வந்து பாதியா குறைக்கிறாங்க, இதெல்லாம் அன்னைக்கே திமுக தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் அட்ரஸ் பண்ணாங்க. அதை தான் போய் கேரளால பேசிட்டாங்கன்னு சொன்னாங்க. என்ன பேசணுங்கிறதே கொடுத்தாரு, இதெல்லாம் அட்ரஸ் பண்ணுங்கன்னே கொடுத்தாரு, அதுக்கு போகல. நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து தமிழர் தான், அவங்க நீங்க இப்ப தமிழ்நாடு அரசு தமிழர் திராவிடர் ஆர்குமெண்ட் ஆரம்பிக்கிறீங்க. இல்ல தமிழரா திராவிடரா அப்படிலாம் நான் கேட்கல, நம்மளும் தமிழர்கள் தானே. இல்ல அதுதான் ஆன்சர் பண்றேன், தமிழரா திராவிட தன்மை உள்ளவரா அப்படின்னு. உண்மையிலே வந்து திராவிட தன்மை உள்ளவர்கள் தமிழ்நாட்டுக்கான உழைத்ததும் வாயளவில் நான் தமிழச்சின்னு சொன்னவங்க உழைத்ததும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து கால வரலாற்று உங்களுக்கு பதில் சொல்லியிருக்கு. அதே பதில் இங்கேயும் அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியாக தமிழ்நாட்டில் வந்து ஒரு லோக்சபா எலெக்ஷன் நின்று மக்களவை தேர்தலில் நின்று ஜெயிச்சு போயிருந்தா கூட தமிழ்நாட்டோட பிரதிநிதித்துவமாக இருக்க முடியும். அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு அவங்களுக்குள்ள அவங்க இங்கே வந்தாலே நீங்கள் தான் விட்டுற மாட்டீங்களே, ஐயோ தமிழ்நாடு போகிறமான தலையில கை வர அளவுக்கு நீங்கள் போயிடுறீங்க. நாங்களாம் பிரஸ் மீட் கூப்பிடுறோம், அவங்க கூப்பிடுறாங்க பிரஸ் மீட். அண்ணன் சொல்றது அப்போ நீங்க ரெண்டு இந்த டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அவங்களால புரிஞ்சுக்க. ஏன்னா ஒரு தடவை வந்து இந்த நாங்கள் தேர்தல் களத்தில் வந்து எங்களோட இளைஞரணி செயலாளர் டெப்டி சிஎம் வந்து இந்த ₹1.29 ஆர்குமெண்ட் இருக்கும் போது அவங்க சொன்ன பதில், இதெல்லாம் நாங்கள் முடிவு பண்ணுறது கிடையாதுங்க, இதெல்லாம் நிதிக்குழு முடிவு பண்ணுறது, நிதிக்குழு கிட்ட பேசிங்க அப்படி அவங்க வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமேல் நீங்கள் ஃபினான்ஸ் இங்கே வந்து எனக்கு சும்மா கேட்டுட்ருக்கீங்க, இது ஃபினான்ஸ் கமிஷன் கிட்ட நீங்கள் வைக்க வேண்டிய ரெக்வெஸ்ட்டு, தயவுசெய்து அங்கே போய் வைங்கன்ட்டாங்க. அதனால தான் இல்லை என்ன இப்போ அண்ணன் இந்த சுயமரியாதை பற்றி சொன்னாங்க, தமிழர் அப்படின்னு சொன்னீங்க, திராவிட இயக்கம் வந்த இடத்துல தான் வெளில வருதுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் தனித்துவமாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். தமிழர்களுக்கான சுயமரியாதை, தமிழர்ங்கிற உணர்வோடு சுயமரியாதையும் சேர்த்து பேசுனது தான் திராவிட இயக்கம். இந்த அடிப்படையிலேருந்து பார்த்தோம்னா ஒரு மாநிலத்தின் சுயமரியாதையை வந்து கெடுத்து குட்டிச்சவராக்கினவர் வந்து நிர்மலா சீதாராமன்.
இந்த நிதிக்குழு பல காலமாக இன்ஜஸ்டிஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் எல்லா நிதிக்குழுலையும் ஒரு குறைந்தபட்ச வாய்ப்பு என்ன இருந்துச்சுன்னா கடன் வாங்கிக்கலாங்கிற வாய்ப்பு இருந்துச்சு. நீங்கள் வந்து தமிழ்நாடு இப்போ ஒரு பெரிய அளவில் வருவாய் ஈட்டுது. வருவாய் ஈட்டும் பொழுது வரி விதிக்கிற உரிமை தமிழ்நாட்டுக்கு கிடையாது, எந்த மாநிலத்துக்கும் இல்லை. இப்போ வரி போட முடியாது. அடுத்து என்ன பண்ணணும், நிதி பகிர்வில் வரணும், பகிர்வு கம்மியாக வருது, தண்டிக்கிறீங்க. கிராண்டு மானியங்கள் கொடுக்கணும், அதில் தண்டிக்கிறீங்க. எல்லா வாய்ப்புகளுமே முடிஞ்சு போச்சு. இப்போ நாங்கள் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் தமிழ்நாடு அரசு எடுக்கணும்னா கடன் போகணும். கடன் வாங்கணும்னா கண்டிஷன் போடுறாங்க. யாருக்கிட்ட கடன் வாங்குறீங்க? வெளிமார்க்கெட்ல நீங்க கடனை கொடுக்க போறது நீங்க கிடையாது, நீங்க ஷூரிட்டி போட போறீங்க. ஆமா, அவங்க ஷூரிட்டி போடலன்னா நீங்க கடன் வாங்க முடியாதுல்ல. என்ன பிரச்சனைனா கரன்சி அடிக்கிற அதிகாரம் உங்கள்ட்ட இருக்கிறதுனால நீங்க உங்கள்ட்ட ஷூரிட்டி கேட்கறோம். அதிகாரம் உங்கள்ட்ட இல்ல, மாநிலங்களே அடிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஏற்பாடு பண்ணிட்டீங்கன்னா ஷூரிட்டி கேட்க போறது கிடையாது. இல்ல, கான்ஸ்டிடியூஷன் அவங்களுக்கு அந்த கடமையா கொடுத்துருக்கு ஷூரிட்டி போடு அப்படின்னுட்டு. அப்ப அந்த ஷூரிட்டி போடுறதுக்கு இவங்க என்ன பண்றாங்கன்னா கண்டிஷன்ஸ் போடுறாங்க. நீ போய் வெளி மார்க்கெட்டில் கடன் வாங்குறோம், வட்டி கட்ட போகிறது மாநில அரசு, கடனை திருப்பி அடைக்க போகிறது மாநில அரசு. அதை வாங்கக்கூடிய கடனுக்கான அனுமதியை வழங்குறதுக்கு 4 கண்டிஷன். என்ன கண்டிஷன்? ஒன்று வந்து ஒன்றிய அரசு விதிக்கக்கூடிய அந்த நகர்ப்புற சீர்திருத்தம் வரியெல்லாம் நீங்கள் வருஷம் வருஷம் நீங்கள் சொன்னீங்க தோழர், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, நடுத்தர குடும்பத்தை சொல்கிறேன். கவர்மெண்ட்லாம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ரிவிஷன்லாம் கண்டிஷன்ஸ்னால தான். அடுத்த வருஷம் நிதி அலோகேட் பண்ணோம்னா நீங்க ஏன் ப்ராப்பர்ட்டி டாக்ஸை ரிவைஸ் பண்ணாமல் வச்சிருக்கீங்கன்னு யூனியன் கவர்மெண்ட்டோட அழுத்தம் இருக்குல்ல, அதுதான் இஷ்யூ இங்கே ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ரிவிஷன். நீங்க காசு கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க, கடன் வாங்கிக்கலாம்னு போனா நீ காசு உதய ஸ்கீம்ல நீங்க டான்ஜெட்கோ ரிஃபார்ம்ஸ் பத்தி பேசுறீங்களா, அது உதய ஸ்கீம்ல சைன் போட்டனா, உதய ஸ்கீம் ஏன் சைன் போட்டாங்க? ஃபினான்ஷியல் அலோகேட் பண்ண மாட்டோம், நீ உதய ஸ்கீமில் நீ சைன் போட்டால் தான் நிதி ஒதுக்கீடு சொன்னால் தான் போன அதிமுக ஆட்சியில் வந்து சைன் போட்டாங்க வச்சுங்க. அப்போ நீங்கள் பவர் டாரிஃப் ரிவிஷன் ஏன் பண்ணல? அது ரிஃபார்ம், அது ப்ரைஸ் ரைஸ் வந்து இட்ஸ் ரிஃபார்ம். நீ கூட்டணும் யூனியன் கவர்மெண்ட்ல வந்து ப்ரைஸ் ரைஸ் வந்து ரிஃபார்ம் கண்டிஷன் இது. ஸோ ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ஏன் அர்பன் லோக்கல் பாடிஸ்க்கு அடுத்த வருஷம் நாங்கள் நிதி அலோகேட் பண்ணோன்னா இந்த வருஷத்துக்கான ப்ராப்பர்ட்டி டாக்ஸை ஏன் நீங்கள் ரிவைஸ் பண்ணல? கடன் கொடுக்க மாட்டேன். எஸ், ஏன் வந்து பவர் டாரிஃபை நீங்கள் ரிவைஸ் பண்ணல? நீ வெளியில் கடன் வாங்குறியா, இந்த ரிஃபார்ம்ஸை வந்து நீ வந்து கிளிக் பண்ணாதான் நீ வெளியில் கடன் வாங்குறது உரிமை இருக்குன்னு கடிவாளம் போடுறாங்க. அதில் கொடுமை என்னன்னா, இப்போ 2020 இவங்க கார்பரேட் டாக்ஸை கட் பண்ணுறதுனால 1.5 ஒரு டவுட், 4 கண்டிஷன் வைக்கிறாங்கல்ல, பிஜேபி ஆளக்கூடிய மாநிலம் அதுதான் எங்கே வருதுன்னா, அந்த இந்த சுச்சுவேஷன் எப்படி வருதுன்னு பார்ப்போம். 2020 கோவிட் வந்துருச்சுன்னு தெரியுது உங்களுக்கு எல்லாருக்குமே. அப்போ வந்து கார்பரேட்டுக்கு 30-22 ஆக்கிட்டு அந்த 1.5 லட்சம் கோடி இழப்பு ஏற்படுதுல்ல, அதை கடனாக வாங்குறாங்க. யார் பேரில்? அவங்க பேரில், யூனியன் கவர்மெண்ட் பேரில். அந்த கடனுக்கான கண்டிஷன் எதுவுமே கிடையாது. கார்பரேட்டுக்கும் கண்டிஷன் கிடையாது, இவங்களுக்கும் கண்டிஷன் கிடையாது. கோவிட்னால எங்கள் எல்லா மாநிலங்களுக்கும் வருமானம் போயிடுச்சுன்னு எல்லா மாநிலமும் போய் இந்த கடன் வாங்குற லிமிட்டை வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக்குங்க, ஒரு 2% கூட கடன் வாங்கிக்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து 2% வாங்கிக்க, ஆனால் 4 ஸ்கீமை இன்ட்ரடியூஸ் பண்ணு. ஒன்று வந்து மின் திட்டம், இன்னொன்று ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டம், இன்னொன்று வந்து இந்த நகர்ப்புற வரி திருத்தம், உள்ளாட்சி வரியை சீர்திருத்துறது. இந்த 4மே மாநில அரசு தன்னுடைய பவரை, தன்னுடைய உரிமையை விட்டு கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கண்டிஷனை விதிக்கிறாங்க 2020. இந்த கண்டிஷன் விதிக்கிற அதிகாரம் கவர்மெண்ட்டுக்கு உண்டா, யூனியன் கவர்மெண்ட்டுக்கு உண்டானா கான்ஸ்டியூஷன் அந்த அதிகாரத்தை கொடுக்குது. எந்த நிதியமைச்சரும் இது வரைக்கும் எந்த நிதியமைச்சரும் அந்த பவரை பயன்படுத்தினது கிடையாது. கோவிட் பீக்கில் இருந்தப்போ மாநிலங்கள் வருமானத்தெல்லாம் இழந்துட்டு பிச்சை எடுத்துகிட்டு இருந்த சூழலில் வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டியூஷன் பவரை கொண்டு வந்து திணிச்சு கழுத்தை நெரிச்சு நீங்கள் கடன் வேணும்னா கண்டிஷன் எடுத்துக்கோ. நிர்மலா சீதாராமன் தான் கொண்டு வந்தது, ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருந்தப்போ தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இப்போ நீங்கள் கேட்குறீங்களா தமிழரான்னு, சுயமரியாதை பேசக்கூடிய தமிழர், திராவிட இயக்கத்தை சேர்ந்த தமிழர் மாநிலங்களுடைய சுயமரியாதைக்கு எதிராக இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்துருக்க மாட்டாங்க. நிறைவா விஷயம் இப்போ இதெல்லாம் நீங்கள் கூட சொன்னீங்க தோழர், ஊடகவியலாளர்கள் இதை பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் பல டிபேட்ஸில் பேசுகிறேன், கேட்கவும் செய்கிறோம், பேசவும் செய்கிறோம். ஆனால் ஒரு சிலர் வந்து இவங்க வாயை திறந்தாலே என்ன பேசுவாங்கன்னு தெரியும், அதனால காதை மூடிக்குவேன், இதெல்லாம் கேட்குறதே எனக்கு பிடிக்கல அப்படின்றாங்க. இதை புரிய வைக்கிறது, டிபேட்ஸில் இதை பேசுறது, புரிய வைக்கிறது தோழர், புரிய வைக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அமைதியாக நாடோட அரசியலை வந்து தீவிரமாக கண்காணித்து இருக்கிற தமிழ்நாட்டு மக்களை புரிய வைத்தாலே போதும் தோழர். அதாவது அவங்க வந்து எந்த வகையான நீங்கள் பொலிட்டிக்கல் ஒப்பீனியன் ரைஸ் பண்ண மாட்டாங்க, பொலிட்டிக்கல் டிபேட்ஸ் பேச மாட்டாங்க, ஒரு சைலண்ட் அப்சர்வர்ஸ், அவங்க தான் மெஜாரிட்டி. ஒரு சைடில் வந்து நீங்கள் சொல்கிறாங்களே உங்களை பேசவே பிடிக்கலன்னா அவங்க உண்மையே தெரியும் அவனுக்கு, அவன் வந்து அவர் காது கேட்காத மாதிரி அவர் நடிக்கிறார், அவ்வளோதான். அவர் வந்து செவிலாம் இருக்குது, அவருக்கு நல்லா உண்மை நிலவெல்லாம் தெரியும்.
பட் அவரோட ஸ்டாண்டு அவர் எடுத்துட்டார். அந்த ஸ்டாண்ட் வந்து ஜாம்பி ஸ்டாண்ட். அது நீங்கள் சங்கி ஜாம்பி ஸ்டாண்டில் இருந்துட்டிங்கன்னா நீங்கள் என்ன பேசினாலும் உங்களை வந்து அது ரிப்பல் தான் ஆவார். ஸோ அதை பற்றி நம்ம எனர்ஜி வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நம்மளோட அப்ரோச் எப்படி இருக்கணும்னா, அமைதியாக தமிழ்நாட்டு மக்கள் வந்து வெரி பொலிட்டிக்கலி சென்சிட்டிவ் பீப்புள். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் பேரரங்கன்னா வந்து ஒரு மாஸ் மூமெண்ட்டை வந்து அறிவேக்கமாக வளர்த்துறதுக்கான பாசிபிலிட்டி. ஏன்னா மக்கள் கேட்குற மக்கள், பலவகை அரசியல் முனைப்பு வந்து கேட்குற மக்கள், முற்போக்குத்தனத்தை வந்து உள்வாங்குற மக்கள். அப்போ நீங்கள் வந்து வெளிப்படையாக மக்கள்கிட்ட வந்து ஐயோ இது மக்கள்கிட்ட இது புரியாது போல இருக்குது, இது வந்து விஷயம் தெரியாத போலாம் நினைக்காதீங்க. ரொம்ப ரொம்ப எளிமையாக சாதாரண ஒரு இல்லத்தரசியும் சாதாரண வந்து நம்ம வந்து விழிப்புணர்வே இல்லைன்னு நினைக்கிற வந்து ஒரு தேநீர் விடுதி நடத்துகிறவர்களும் அரசியல் விழிப்புணர்வு தேர்ந்த அரசியல்வாதிகளோட ரொம்ப எளிமையாக இருக்கும், ரொம்ப சிங்கிள் லைனாகவே இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் வந்து போகிற மெசேஜ் வந்து ரொம்ப ஹெவி லோட் ஆகிடும், இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆகிடும், இது ரொம்ப டேட்டா ஆகிடும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட அமைதியாக அரசியலை பார்க்குற, அரசியல் அப்சர்வ் பண்ணுற தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வந்து டெஃபினட்டாக வந்து அது வந்து உள்வாங்குவாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அதோட பாதையை மாறும் போது திரும்பும் போது தமிழ்நாடு மக்கள் வந்து சில செய்திகள் சில பாடங்கள் தமிழ்நாடு மக்கள் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் தெரிஞ்சுங்க. ஸோ அப்போ வந்து தமிழ்நாட்டுக்கான சில அரசியல் நடவடிக்கைகள்லாம் இருக்குல்ல, அந்த அரசியல் நடவடிக்கைகளை மக்கள் கூர்ந்து பார்த்து தான் இருப்பாங்க. எங்களோட அரசியல் நீ பேசுகிறியா, எங்களோட பிரதிநிதியாக இருக்கிறியா, எங்களோட உரிமையை நீ பாதுகாக்கிறியா, எங்களோட மொழியை நீ பாதுகாக்கிறியா, எங்களோட பொருளாதார அளவுக்குள்ள நீ பாதுகாக்கிறியா அப்படின்னு பார்த்துட்டே இருப்பாங்க. எனி டீவியேஷன் ஆனவுடனே மக்களை திறந்துருவாங்க. தூத்துக்குடி ஷூட் அவுட் தொடர் அதுதான் டவுன்ஃபால் ஃபார் ஏடிஎம்கே, டவுன்ஃபால் ஃபார் எடப்பாடின்னு சொல்லுவாங்க. இப்போ அதோட டிஸ்கஷன் ஆஃப் தூத்துக்குடி வந்து ஸ்டெர்லைட்டான போராட்டங்கள்லாம் விட்டோம். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் உன்னோட பிரதிநிதிகளை வந்து உன்னோட மக்களை வந்து சுட்டதை நான் டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து அது அந்த ஸ்டேட்மெண்ட்டு எவ்வளோ பெரிய இம்பேக்டாக இருந்திருக்குன்னா, நான் உன்னை நம்பி இருக்கிறேன், நீ என்னோட பிரதிநிதி, ஒரு அரசாங்க எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து சுடுது, அது நீயே டிவி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறத வந்து மக்கள் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அது வந்து அந்த போராட்ட கூறுகளோ போராட்ட அரசியலுக்கு நான் போகல, மெசேஜை சொல்கிறேன், அந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடெண்ட். அப்போ நீங்கள் எப்பப்பெல்லாம் தமிழ்நாடு உரிமைகளுக்காக நீங்கள் வந்து தமிழ்நாட்டை வந்து அடமான வச்சிங்களோ அப்போ தமிழ்நாட்டு மக்கள் வந்து அடி மேலே அடி கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. ஆக்சுவலாக இங்கே டெக்னிக்கல் பிரச்சனை வந்து தமிழ்நாட்டில் பொலிட்டிக்கல் இஷ்யூ மாறுறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. மற்ற பகுதிகளில் தான் வந்து வழிபாடு, கோவில், இந்த மாதிரி பர்சனலி கனெக்டட், எமோஷ்னலி கனெக்டட் விஷயம் வந்து எலெக்ஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகும். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் இஷ்யூவே எலெக்ஷனில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ணா மாநில சுயாட்சியை வந்து ஊர் பூரா பேசி ஆட்சிக்கு வந்தவர். இமேஜின் பண்ணுங்கள், அந்த மாதிரி ஒரு மோஸ்ட் டெக்னிக்கல் கான்செப்ட் வந்து ஒவ்வொரு முச்சந்திலையும் நாச்சந்திலையும் நின்றுக்கிட்டு கூவி கூவி பேசி ஆட்சியை பிடிக்க முடியும்னு எந்த மாநிலத்திலாவது சாத்தியமா? போன எலெக்ஷன் 24 எலெக்ஷனில் தமிழ்நாட்டுடைய பிரைமரி டிஸ்கஷன் என்ன? மெட்ரோவுக்கு நிதி கொடுக்கல, எய்ம்ஸுக்கு நிதி கொடுக்கல, பேரிடர் நிதி கொடுக்கல. இந்த மாதிரி வேறு ஒரு ஸ்டேட்டில் நீங்கள் சொல்லுங்கள், இன்றைக்கும் என்ன பெருசாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்? சமரசிக்ஷா அபியானுக்கு ஏன் நிதி கொடுக்கலங்கிறது தான். இதெல்லாம் அண்ணா விதைச்சிட்டு போனது. திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கின ஒரு பொலிட்டிக்கல் கல்ச்சர் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப சயின்டிஃபிக்கலி டெக்னிக்கலி எக்யூப்டான ஒரு சொசைட்டி உருவாக்கியிருக்குன்னு தான் நம்ம பார்க்கணும். முக்கியமாக புதுசாக கட்சி ஆரம்பிக்கிட்ட இன்னொரு கொஸ்டின் கேட்கணும். நிதிக்குள்ள 10% மேல் ஜாதி இடஒதுக்கீடு ஆதரவு தெரிவிக்கிறாங்களா இல்லையான்னு மட்டும் அதுவும் கேட்டு சொல்லுங்க. இடஒதுக்கீடு இருக்கு, நான் ஆதரிக்கிறேன். கேட்டு சொன்னீங்க நல்லா இருக்கும். கன்கரண்ட் லிஸ்டே வந்து தேவையில்லாத ஆணின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட் இல்ல, அந்த மாதிரி ஸ்பெஷல் இடபிள்யூஎஸ் 10% இடபிள்யூஎஸ்க்கு ஒபினியன் மட்டும் கேட்டு சொல்லுங்க. கேக்குறதுக்கு விட்டாங்கன்னா கேட்டுறது பயந்து ஓடுறாங்க. பார்க்குறாங்க, வீடியோஸ்லாம் பார்ப்பாங்க, கேட்டாங்கன்னா அவங்களே ஏதாவது பதில் போடுறாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்குறோம். ரொம்ப ஒரு முக்கியமான நல்ல சிறப்பான ஒரு உரையாடலாக அமைந்தது. அதுவும் நீங்கள் 2 பேரும் ஒரே பேனலில் உட்கார்ந்து எங்களோட உரையாடியது அப்படின்றது உள்ளபடி ரொம்ப மகிழ்ச்சியான பெருமையாகவும் இருந்தது. அதுதான் திமுக. இந்த ஈகோ, இந்த ஹயரார்கி இதெல்லாம் இல்லாமல் சமத்துவமாக ஒரு பிளாட்ஃபார்மில் உட்கார முடியும் அப்படிங்கிறது எங்கள் கட்சியில் மட்டும்தான் சாத்தியம். நன்றி உங்கள் இருவருடைய வருகைக்கு நேரத்திற்கும் நன்றி.